let's start today's session. Okay. Someone is joined. Okay. Guys, நம்ம நேத்து என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிடலாமா? ரீகேப் பண்ணிட்டு இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. நேத்து நம்ம என்னலாம் பார்த்தோம்? ஜஸ்ட் யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க. டாக்கர்ல என்ன பார்த்தோம்? Why we are using Docker? Okay. Docker files. Okay. Docker build. Okay. Docker files என்ன? Docker உடைய கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் Docker ஃபைல்ஸ்ல இருக்கும் சார். ஓகே. Docker உடைய கான்ஃபிகரேஷன் மீன்ஸ் ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம Dockerன்றது எதுக்காக போகணும்? ஸோ ஒரு ரிசோர்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாதுங்க. யா ஓகே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஃப்ரீ அப்ளிகேஷன். யா ஒரு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணனும்னா நமக்கு ரெக்வயர்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவைப்படும். ஓகேங்களா? அந்த ரெக்வயர்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் போட்டு ஒரு விஎம் மிஷின் கிரியேட் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்றோம். அதுக்காக தான் நம்ம டாக்கர் பண்ணோம். ஓகேங்களா? அதுல டாக்கர் ஃபைல் அப்படின்றது யார் எழுதுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது டிபெண்ட் ஆன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஒரு சில ப்ராஜெக்ட்ல நாமளே எழுதுவோம், ஒரு சில ப்ராஜெக்ட்ல டெவலப்பர்ஸ் எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா இதுல டெவலப்பர்ஸோட ஹெல்ப் தேவை. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும்னா என்னென்னலாம் டிபெண்டன்சின்றது யாருக்கு தெரியும்? நம்மளுடைய டெவலப்பருக்கு மட்டும் தான் தெரியும். கரெக்டா? ஸோ அவனுடைய ஹெல்ப்பும் நமக்கு தேவை. சம் ஆர்கனைசேஷன்ல டெவலப்பர் எழுதுவாங்க, சில ஆர்கனைசேஷன்ல நாமும் எழுதுவோம். ஓகேங்களா? ஓகே. டாக்கர் ஃபைல். டாக்கர் ஃபைலுக்கு அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? டாக்கர் இமேஜஸ் பார்த்தோம். ஓகேங்களா? டாக்கர் இமேஜஸ்னா என்னது? கைஸ், டாக்கர் இமேஜஸ்னா என்னது? சார் டாக்கரை வந்து ஒரு அந்த டாக்கர் ஹப்ல நம்ம டாக்கர் ஹப்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணா நமக்கு டாக்கர் இமேஜ் வேணும் சார். நம்ம டாக்கரை பில்ட் பண்ணோம்னா அது நமக்கு டாக்கர் இமேஜா கிரியேட் ஆகும். ஒரு டாக்கர் ஃபைலை பில்ட் பண்றதான அவுட்புட். ஓகேங்களா? அது என்னவா வரும்? ஒரு டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ணா என்ன வரும்? நமக்கு டாக்கர் இமேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த டாக்கர் இமேஜ் லைக் ஏஎம்ஐ. ஓகேங்களா? அந்த டாக்கர் ஒரே ஒரு டாக்கர் இமேஜ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? n நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் அந்த இமேஜை நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் ஏபிள் டு பப்ளிஷ் அவர் டாக்கர் ஹப். ஓகேங்களா? டாக்கர் ஹப்ல பப்ளிஷ் பண்றது அதனால யூசேஜ் என்ன? நம்ம டாக்கர் ஹப்ல பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அதை யார் வேணாலும் பப்ளிக்கா யூஸ் பண்ணலாம் சார். ஸோ அது வந்து ரிசோர்ஸ் ஃப்ரீ அப்ளிகேஷனா இருக்கும். மீன்ஸ் ரிசோர்ஸ் பேக்கப் ஆஃப் த கண்டெய்னர். ஓகேங்களா? உங்களுடைய ரன் ஒர்க்கிங் அப்ளிகேஷனுடைய பேக்கப் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகேவா? ஓகே. ஓகே. டாக்கர் கண்டெய்னர் அப்படின்னா என்னது? நம்ம டாக்கர் just a second guys, just please. Yeah, Sai Charan. Yeah, Sai. Hello. Actually that it's referring some file. Okay, the file is not in our blob storage, so that the job will be failed. I just pinged right dtscnv.json. This is the file it's referring. Just go to that validation packer. Inside the validation packer at the end line number 18 it's showing error. 18 man. Yeah, I'm in some other call man. I just joined back. Okay, this is the issue. Okay,
I will join back within 15 to 20 minutes. Okay. Yeah. Okay. Hello. Sorry guys, some official call. Okay. Hello. Yes, sir. Yes, sir. Yeah. Okay. Okay. Docker container என்னது அது வந்து நம்ம இமேஜை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற ஒரு லைக் VM மாதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு ரன்னிங் OS level virtualization to deliver the applications or software. அப்படி சொல்லலாமா சார்? யா சொல்லலாங்க. ஓகே சார். சார் வேற சொல்லுங்க சார். டாக்கர்னாலும் டாக்கர் இன்ஜின்னாலும் சேம் டவுட்ஸ் இருக்கா? டாக்கர்னாலும் டாக்கர் இன்ஜின்னாலும் சேம். எஸ் சார். டாக்கர் இன்ஜின்ன்றது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டாக்கர் கிரியேட் பண்றதுங்களா, கண்டெய்னர் கிரியேட் பண்றதுங்களா, இந்த என்டையர் கான்செப்ட் தான் டாக்கர் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டாக்கர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல நீங்க கண்டெய்னர் தான் கிரியேட் பண்ணுவீங்க டாக்கரை பொறுத்த வரைக்கும். ஓகே. இட்ஸ் எ கண்டெய்னர் இன்ஜின்னு சொல்லுவாங்க, டாக்கர் இன்ஜின், கண்டெய்னர் இன்ஜின் சொல்லுவாங்க, டாக்கர் இன்ஜின் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எது சொன்னாலும் அவங்க டாக்கரை பத்தி தான் பேசுறாங்க மீனிங். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே. நம்ம லாஸ்ட் செஷன்ல என்னென்னலாம் பார்த்திருந்தோம்? இது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். இப்போ நம்ம பேசுறது எல்லாம் மிஸ் ஆயிருக்கா? ஒரு டாக்கர் ஃபைல் நம்ம பார்த்தோம். ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அதுல இருந்து நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணோம் சார். யா. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா we are creating some docker files. ஓகேங்களா? ஒரு சில சினாரியோ பேஸ்ல நம்ம போடலாம். ஓகேங்களா? என்ன சொல்றது, ரியல் டைம்ல என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோமோ அந்த மாதிரி போலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்றதுன்றது நேற்றைய கிளாஸ்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? எப்படி கிரியேட் பண்ணோம், என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரம்ல என்ன கொடுக்கணும்? இமேஜ் நேம் கொடுக்கணும். உபுண்டுவா, CentOS இந்த மாதிரி ஒரு திங்ஸ் கொடுப்போம். கரெக்டா? மெயின்டைனர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்காக யூஸ் ஆகுது? மெயின்டைனர் அப்படின்னா என்னது? நம்மளுடைய யார் இதை கிரியேட் பண்றாங்க, யார் இதை கிரியேட் பண்றாங்க அப்படின்ற பர்பஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன்கேஸ் நீங்க வேரியபிள் யூஸ் பண்ணா env அப்படின்ட்டு என்வரான்மெண்ட் வேரியபிள் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னு நெசசிட்டி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னது? ரன் கமெண்ட். ரன் எதுக்காக யூஸ் ஆகுது? சோ நம்ம என்னென்ன இந்த ரன் கமெண்ட்க்கு அப்புறம் நீங்க என்ன கமெண்ட் கொடுத்தாலும் அது என்ன கமெண்ட் தான்? ஷெல் ஸ்கிரிப்ட் கமெண்ட் தான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், நேத்து எக்ஸ்போஸ் பார்த்தோமா? இல்ல இன்னைக்கு பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை எக்ஸ்போஸ், வாட் இஸ் மீன் பை சிஎம்டி அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பேசிக்கான திங்ஸ். ஓகேங்களா? அட்லீஸ்ட் உங்களுடைய இன்டர்வியூர் கேட்டானா, ஓகேங்களா, நீங்க இந்த கமெண்ட் ஆச்சு நீங்க என்ன பண்ணணும்? யூனிட் டு எக்ஸ்பிளைன். ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ண சொல்லிட்டு, ஓகேங்களா, ஸ்கிரீனை ஷேர் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா they are creating some containers file. ஓகே, டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ண சொல்லுவோம். அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கவே கூடாது. டைரக்டா என்ன பண்ணும், அவன் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி ஃப்ரம்னு அடிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு OS போட்டுருந்தோம். ஓகேங்களா? அப்படியே மெயின்டைனர் அப்படின்னு போட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா எழுதுனீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு என்ன ஆயிரும்? ஓகே, இவன் ரியல் டைம்ல என்ன பண்ணிருக்கான், சம் ஒர்க் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன் என்ன பண்ணுவான்? they are assuming. கிளியரா? ஓகே சார். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் விடுங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சினாரியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் டைம் ஒரு கண்டெய்னரை யூஸ் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன்னு வைங்க. ஓகேங்களா? அந்த கண்டெய்னர்ல எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்றத நான் லாஸ்ட் டைம் காமிச்சேன். நேற்று செஷன்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எஸ் சார். எக்ஸிக்யூட் யூஸ் பண்ணி அப்போ exec அதுதான் கமெண்ட். ஓகேங்களா? அப்போ எனக்கு யாராச்சும் சொல்லுங்க, அந்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ
கனெக்ட் பண்றேன்னு வைங்களேன், ஏதோ ஒரு மிஷின்ல என்ன பண்றேன், கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? நான் தான் டெவலப்பர். நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ளார லாகின் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் நான் சினாரியோவை இங்க பெயிண்ட்லயே பண்ணிடுறேன். தென் யூ கெட் a better ஐடியா. எப்படி எனக்கு அக்சஸ் கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் ஓஎஸ். ஓகேவா? அதுக்கு மேலதான் என்ன இருக்கு? கண்டெய்னர்ஸ் இருக்கு. இது கண்டெய்னர் 1, இது கண்டெய்னர் 2. ஓகேங்களா? இந்த கண்டெய்னர் 1ல ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? அப்போலோ பார்மசிக்கான அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த கண்டெய்னர் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஜொமேட்டோடைய அப்ளிகேஷன் இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? நான் தான் வந்து டெவலப்பர். ஓகே, ஐ அம் a டெவலப்பர். ஓகேங்களா? எனக்கு நீங்க எப்படி இந்த கண்டெய்னர் அக்சஸ் பண்றதுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெர்மிஷன் ப்ரொவைட் பண்ணுவீங்க? கைஸ், என்னுடைய கொஸ்டின் புரியுதா? திஸ் இஸ் த சினாரியோ. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், என்னுடைய பேஸ் ஓஎஸ் இருக்கு, அதுக்கு மேல 2 கண்டெய்னர் இருக்கு, அதுக்கு மேல 2 அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? நான் டெவலப்பர். ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ண வேண்டியது எதுலன்னு கேட்டீங்கன்னா, ஐ நீட் டு ஒர்க் அவுட் ஒன்லி ஃபார் அப்போலோ. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போலோடைய கண்டெய்னர் வைங்க. ஓகேங்களா? இது வந்து ஜொமேட்டோவோட இது. ஓகேங்களா? நான் வந்து டெவலப்பர், நான் வந்து அப்போலோவுடைய டெவலப்பர் அப்படின்னு வைங்க. ஓகேங்களா? எனக்கு நீங்க அக்சஸ் கொடுக்கணும். எப்படி வந்து அக்சஸ் கொடுக்கணும்? நான் நேத்து எப்படி லாகின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், EC2 மிஷின்ல இருந்தேன். கரெக்ட்டா? EC2 மிஷின்ல இருந்து என்ன பண்ணேன், கண்டெய்னர் கிரியேட் பண்ணேன். கண்டெய்னர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா எங்க இருந்து நான் லாகின் பண்ணேன்? என்னுடைய EC2 மிஷின்ல இருந்து தான் லாகின் பண்ணேன். எஸ் சார். கைஸ், நான் என்ன கேட்கிறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் சார். அப்போ இந்த டெவலப்பருக்கு என்ன அக்சஸ் கொடுப்பீங்க இனிஷியலா? ஓகேங்களா? நாங்க எங்க ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் இப்படி தான் கொடுத்திருந்தோம். என்ன பண்ணுவோம், இந்த டெவலப்பருக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த EC2க்கான அக்சஸே கொடுத்துருவேன். அப்ப இந்த டெவலப்பர் என்ன பண்ணுவான், என்னோட மிஷின்ல ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுவான். மிஷின்ல கனெக்ட் பண்ணிட்டு அவனுடைய கண்டெய்னர் எதுவோ அதுக்குள்ளார போயிட்டு ஒர்க் பண்ணுவான். இப்படிதான் வந்து இனிஷியல் செட்டப் நாங்க பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? எங்க ப்ராஜெக்ட்ல என்ன நடந்துச்சுன்னா, ஒன் ஆஃப் த டெவலப்பர் லாகின் பண்ணா. லாகின் பண்ணி அவனுடைய கண்டெய்னர்ல பண்ண வேண்டிய சேஞ்சஸ் என்ன பண்ணிட்டான், போயிட்டு இன்னொரு கண்டெய்னர்ல போயிட்டு சேஞ்சஸ் பட் பண்ணிட்டு அதை இன்னொரு ரிலீஸும் பண்றேன் அப்படின்னு கண்டெய்னருடைய சொல்லி ஐபி ரிலீஸ் பண்ணி விட்டான். இன்னொரு கண்டெய்னருடைய ஐபி அவருக்கு எப்படி சார் தெரிஞ்சது? கண்டெய்னருக்கு நம்ம ஐபியா யூஸ் பண்றோம். ஓ, நேம் தான் யூஸ் பண்றோம். கண்டெய்னர் ரன்னிங் ஐடி கண்டெய்னர் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம பிஎஸ்னு போட்டாவே இருக்க ரன்னிங் கண்டெய்னர்லாம் வந்துடும். அவன் டாக்கர் அதுல எதை பிஎஸ். வச்சு நீங்க லாகின் பண்ணுவீங்க? உங்களுடைய டாக்கர் ஐடி வச்சு தானே லாகின் பண்ணுவீங்க. எஸ் சார். கரெக்டா? எஸ். நீங்க உங்களுடைய டாக்கர் ஐடி, உங்களுடைய கண்டெய்னர் ஐடியை வச்சு நீங்க லாகின் பண்ணும்போது தப்பா நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவன் எதுவுமே செக் பண்ணாம போயிட்டு இந்த அப்ளிகேஷன்ல இருக்க சில திங்ஸ் எல்லாம் தூக்கி விட்டான். ஓகேங்களா? ஓகே. கிளியரா? எஸ் சார். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு. இதை எப்படி ரிசால்வ் பண்றது? ஓகேங்களா? இந்த சினாரியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, கிளியரா? Okay. ஆல்ரெடி நாம நேத்து பார்த்தது என்னது, ஒரு வெப் சர்வருடைய போர்ட்டை எப்படி ரீடைரக்ட் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். கரெக்டா? எப்படி Yes, sir. ரீடைரக்ட் பண்ணோம்? -p 8080 இல்லைன்னா 9000 கொடுத்துட்டு :80 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், போர்ட் பியரிங் ஆகும். கரெக்டா? இன்னைக்கு Yes, sir. நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு இப்ப எனக்கு என்னுடைய ஸ்கோப் என்னன்னா, இந்த டெவலப்பர் என்னுடைய மிஷின்லயே என்ன பண்ணக்கூடாது, லாகின் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அவன் என்ன பண்ணணும், டைரக்டா என்ன பண்ணணும்னா, அவனுடைய கண்டெய்னர் எதுவோ அந்த கண்டெய்னர் மட்டும் தான் என்ன பண்ணணும், அவன் அக்சஸ் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினாரியோ. கிளியரா? ஓகே சார். ஓகே, ஜஸ்ட் a செகண்ட். நான் ஆல்ரெடி லாகின்லயே வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கான டாக்கர் ஃபைல் நான் ஆல்ரெடி we have several docker files. நான் உங்களுக்கு அதையும் ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஓபன் SSH. ஓகே, எனக்கு அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆன்சிபிள் செஷன் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? இல்லனா என்னுடைய ஜென்கின் செஷன் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க அட்லீஸ்ட். அட்டெண்ட் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகே, இப்போ நான் இந்த மிஷின்ல இருக்கேன். ஓகேங்களா? இந்த மிஷின்ல இருந்து இந்த மிஷினே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? என்னோட கொஸ்டின் புரியுதுங்களா?
ஓகே, அப்படிலாம் விட்டுருங்க. இது வந்து ஒரு உபுண்டு மிஷின். ஓகேங்களா? நான் இந்த உபுண்டு மிஷின்ல இருந்து இன்னொரு லினக்ஸ் சர்வரை கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? SSH அந்த SSH யூசர் நேம் SSH யூசர் நேம் அட் அந்த ஐபி சார். ஓகே, யூசர் நேம் அட் ஐபி போட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். கரெக்ட்டா? ஓகே சார். பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் அந்த பாஸ்வேர்டு யூசரோட பாஸ்வேர்ட் நிச்சயமா கேட்கும். அப்படி இல்லைன்னா ஓகே. நம்ம இன்கேஸ் வந்து அதை பாஸ்வேர்ட் கிரியேட் இருந்துச்சுன்னா பாஸ்வேர்ட் போடுவோம். அப்படி இல்லைன்னா கீ ஃபைல் இருந்தா கீ ஃபைல் கொடுப்போம். ஓகேங்களா? இப்படி தான் Yes, நம்ம sir. கனெக்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ Yes, sir. லோக்கல் சர்வரை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? SSH லோக்கல் லோக்கல் ஹோஸ்ட் ஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ ஒரு மிஷின் இன்னொரு மிஷினை கனெக்ட் பண்ணணும்னா என்ன போர்ட் ஓப்பன்ல இருக்கணும்? உங்களுக்கு லினக்ஸ்ல போர்ட் 22. SSHன்றது ஓப்பன்ல இருக்கணும். ஓகேங்களா? இந்த SSH பேக்கேஜ் எதுல வரும்? ஓப்பன் SSH என்ற பேக்கேஜ்ல தான் வரும். கிளியரா? ஓகே சார். ஓகேவா? அப்போ இந்த சினாரியோக்கு எப்படி எப்படிலாம் வேணும் பாருங்க. இந்த டெவலப்பருக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர் நான் ஒன்னு கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? அந்த கண்டெய்னர் நான் கிரியேட் பண்ணிட்டு அதுல இவன் அக்சஸ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர்ல என்ன இருக்கணும்? ஓப்பன் ஓப்பன் SSH SSH இருக்கணும். கரெக்ட்டா? அதுதான் நான் பண்ண போறேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ. நான் என்ன பண்றேன்? ஒரு உபுண்டு மிஷினை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உபுண்டு OS எடுத்துக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் apt get update. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? என்னுடைய பேக்கேஜ் அப்டேட் என்வைரன்மென்ட்ட பண்றோம். நம்ம அப்டேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ்ல என்வைரன்மென்ட் அப்டேட் பண்றதுன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? என்னுடைய என்வைரன்மென்ட் வொர்க்கிங் என்வைரன்மென்ட் அப்டேட் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் apt get install. எதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்றேன் பாருங்க. விம்னு ஒரு பேக்கேஜ், ஓப்பன் சர்வர்னு ஒரு பேக்கேஜ். அப்போ நான் நேத்து பண்ணும்போது என்ன பண்ணேன்? தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணேன். பாத்தீங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரே லைன்ல கூட நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். கிளியரா? ஓகே. இந்த செட்ன்றது என்ன கமாண்ட்? யாருக்காச்சும் பாத்துருக்கீங்களா? லினக்ஸ் செஷன் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்க? கைஸ் லினக்ஸ் செஷன் அட்டெண்ட் பண்ணீங்களா? நான் ஒன்றும் அட்டெண்ட் பண்ணல சார். ஓகே. அட்டெண்ட் பண்ணாதவங்களுக்குலாம் அப்கமிங் செஷன் வரும். நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்றேன். ஓகேவா? ஐ திங்க் இந்த வீக் இருக்காது. மோஸ்ட் ப்ராபபிலி நெக்ஸ்ட் வீக் இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். அப்படி இல்லைன்னா இந்த வீக் இருந்துச்சுன்னா சாட்டர்டே சண்டேல இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்றேன். ஓகேவா? குரூப்லயே நோட்டிஃபை பண்றேன். ஓகே. செட் இஸ் a கமாண்ட். ஓகேங்களா? இந்த செட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா இங்க பாருங்க, இந்த செட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ இந்த நோட்பேட்ல நீங்க போயிட்டு ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? கண்ட்ரோல் F கொடுப்பீங்க. கரெக்ட்டா? விண்டோஸ்ல. அப்ப அதையே நான் லினக்ஸ்ல பண்ண போறேன். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன கொடுக்கணும்னா எஸ். என்ன பண்ண போறேன்? எஸ்னா என்ன மீனிங்னா சர்ச். ஓகேங்களா? என்ன சர்ச் பண்ண போறேன் அப்படின்றத இங்க கொடுத்திருக்கேன். என்ன சர்ச் பண்றேன் பாருங்க. பெர்மிட் லாகின் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல prohibited பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கிறத நான் என்ன பண்றேன்? பர்மிட் ரூட் லாகின எஸ்ன்னு மாத்துறேன். ஓகேவா? கிளியரா? ஓகே சார். ஓகேங்களா? இந்த ஃபைல் இப்படி நீங்க மாத்துறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த ஃபைல் எங்க இருக்கு? எந்த ஃபைல நான் ஃபர்ஸ்ட் இந்த சர்ச் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பா கொஸ்டின் வருமா? எந்த ஃபைலு? etc ssh ssh config அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல இருக்க ஃபைல் ssh configன்ற ஃபைல் என்ன பண்ணு? எடுத்து இந்த மாதிரி ஒரு கீவேர்டை சர்ச் பண்ணி அதை எனக்கு என்ன பண்ணு? இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் இந்த கமெண்ட் சொல்ல வருது. புரியுதா? ஓகே சார். இதுல -i அப்படின்னு கொடுத்திருக்கேன். அதுக்கு மீனிங் என்னன்னா இக்னோர் கேஸ். நம்ம இப்ப கேஸ் சென்சிட்டிவ்ல இக்னோர் பண்ணுவோம். பாத்திருக்கீங்களா? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ல. அதுக்கு நீங்க லினக்ஸ்ல கொடுக்கிறது -i கொடுக்கணும். ஓகே? கிளியரா? ஓகே சார். ஓகே. இப்போ இங்க சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இது எதுக்காக கொடுக்குறேன்னா ஒரு யூசர் கிரியேட் பண்றேன்னு வைங்க. ஓகேங்களா? ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ற பிளேஸ் தான் இது. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு யூசர் என்னது? ரூட் 123ன்றது என்னது? பாஸ்வேர்டு அப்படின்னு செட் பண்றேன். சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? கிளியரா? கைஸ் ரூட் யூசருக்கு நான் என்ன பண்றேன்? பாஸ்வேர்ட் செட் பண்றேன். ரூட் 123ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுதான் இந்த லைன்ல பண்றேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா ஒரு மேக் டைரக்டரினா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக யூஸ் பண்றோம் மேக் டைரக்டரின்ற ஒரு கீவேர்டை? ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு. நான் என்ன பண்றேன்? வேர் ரன்னுக்குள்ளார SS
SSHD அப்படின்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே சார். இந்த CMD அப்படின்றது என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, CMD என்ன பண்ணணும்னா இந்த கண்டெய்னரை எப்படி நான் லான்ச் பண்ணணும், ஓகேங்களா, எதை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணணும் அப்படின்றத இங்க கொடுக்க போறேன். யூசரு SBIN SSHD குள்ளார வச்சு ரன் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? -D அப்படின்னா என்னன்னா பர்கிரவுண்ட்ல, அதாவது பேக் எண்ட்ல நீ எனக்கு இதை கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? எக்ஸ்போஸ் 22 அப்படின்னா என்னது? எக்ஸ்போஸ்னா நீங்க என்ன போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறீங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இங்க 22. ஏன் நான் 22 கொடுக்குறேன்? SSH போர்ட். ஏன்னா இது வந்து SSH வழியா கனெக்ட் பண்ணணும்னால 20 கொடுக்குறேன். இதுவே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர் அக்சஸ் பண்ணா இங்க எக்ஸ்போஸ் என்ன கொடுத்திருப்பேன்? 80. 80 கொடுத்திருப்பேன். இது ஒரு விண்டோஸ்னா என்ன கொடுத்திருப்பேன்? RDPக்கு என்ன போர்ட் நம்பர்? 3036 கரெக்டா ஞாபகம் இல்லையா சார்? 36 பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்வியூல மாட்டிப்போம். ஓகேங்களா? சோ நான் ஓகே ஆல்ரெடி என்கிட்ட நீங்க AWS பண்ணிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த டாஸ்கா கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் பேசிக் போர்ட்ல நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கணும், பேசிக் போர்ட்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். வாட் ஆர் த பேசிக் போர்ட்? ஓகேங்களா? அது எப்படி பார்க்கலாம்னா இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ரூல் இருக்கு பாருங்க, அதுல பார்க்கலாம். ஓகேங்களா? சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். என்னென்ன போர்ட் இருக்கு பாருங்க. ஆல் TCPனா எல்லாமே ஓபன் பண்றதா அர்த்தம். ஓகேங்களா? SSHனா 22 வரும். ஓகேங்களா? இதுவே நீங்க RDPனா HTTPனா 80 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் LDAPனா அதுக்கு ஒரு போர்ட் இருக்கும். HTTPSனா இங்க பாருங்க 443. ஓகேவா? அப்ப அதே போல RDPனா MySQL கனெக்ட் பண்ணனா 1433 டிஃபால்ட் போர்ட். ஓகேங்களா? RDP இல்லனா PostgreSQL இந்த மாதிரி சார் உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்கிரீன் தெரியலையா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. Guys. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. இருங்க நான் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரீஷேர் பண்றேன். கைஸ் காலையில ஒரு செஷனே நான் இதெல்லாம் வைண்ட் அப் பண்ணேன். ஸ்கிரீன் தெரியலனா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஓகேவா? கிளியரா இப்ப தெரியுதா? சார் இப்போ உங்க நோட் பேட் தான் சார் தெரியுது. ஆமாங்க நான் நோட் பேட் தான் வச்சிருக்கேன். பட் இங்க ஆனா பாருங்க. நீங்க சொன்ன போர்ட் நம்பர் எதுவும் தெரியல சார். தோ இங்க இருக்கு பாருங்க. தெரியலையா? கைஸ் எல்லாருக்குமே தெரியலனா அவருக்கு மட்டும் தெரியலையா? RDPக்கு என்னது? 33 இப்ப தெரியுது சார். 3389. ஓகேவா? இப்ப EC2 சார் கிளியரா? தெரியுது. ஓகே. இன் கேஸ் திடீர்னு ஒரு சிலர் கேட்டானா நம்ம அந்த இடத்துல அடி வாங்கிடக்கூடாது. ஓகேங்களா? அதால ஜஸ்ட் ப்ரிப்பேர் இட். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த டாக்கர் ஃபைல்ல யாருக்குன்னா ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைன்ட்டு நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் கோ ஹியர். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் ஒன். என்னாச்சு, ஸ்டக் ஆயிட்டான், ஒரே நிமிஷம். நான் டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஹவு டு கிரியேட் a டாக்கர் ஃபைல்? ஃபைல் நேம் இஸ் டாக்கர் ஃபைல். ஓகே. டாக்கர் ஃபைல்ல டி கேப்ஸா இருக்குமா ஸ்மாலா இருக்குமா? கம்பல்சரி டி இஸ் கேப்ஸ். ஓகே. யாராச்சும் ஸ்மாலா வச்சு ட்ரை பண்ணி பாத்தீங்களா? சார் anyone try? ஓகே. இல்லனா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் எப்பவுமே சொல்றதா என்னுடைய செஷன்ல. ஓகேங்களா? குண்டக்க மாட்டாங்க, நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இங்க வந்து 2 ஃபோல்டர் இருக்கு. ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் டைரக்டரி ஃபார் யூசர். ஓகேங்களா? தென் யூசர்ன்ற டைரக்டரிக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், உள்ள போயிட்டேன். ஓகேங்களா? இங்க போயிட்டு VI டாக்கர் ஃபைல். ஓகேங்களா? இன்சர்ட் மோட் போயிட்டு நான் என்ன டாக்கர் ஃபைல் போடணும் அதை இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த டாக்கர் ஃபைல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் சேவ் அண்ட் குயிட். ஓகேங்களா? ஓகே. இப்போ எனக்கு டாக்கர் ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? டாக்கருடைய ஃப்ளோ சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், டாக்கர் வாட் இஸ் a command creating a image? build docker build -t then tag Image name. name. என்ன tag name? image உடைய tag name. ஓகேவா? நான் என்ன சொல்றேன், user image அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும், டாட். ஓகே, that's it. டாட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு
என்டர் கொடுத்துறேன். எனக்கு என்ன ஆகுது பாருங்க, 9 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, உபுண்டு இமேஜை புல் பண்ணுது, மெயின்டெனர் செட் பண்ணுது, அடுத்து என்னுடைய டிஸ்ப்ளே அப்டேட் வரல பண்ணுது, சார். என்வரான்மென்ட் அப்டேட் பண்ணுது. மத்த எல்லாருக்கும் வருதா? இல்லை சார். எனக்கு யூசரோட நிக்குது சார். கமாண்ட் எல்லாம் அந்த யூசரோட நிக்குது சார். docker build -t யூசரோட நிக்குது. ஓகே ஓகே, ஜஸ்ட் a second. இருக்கா கைஸ்? எனக்கு இன்னும் வரல. இல்ல என்ன வரலைங்க? ரீஷேரிங். ஓகே, இது நோட்பேட் ஸ்கிரீன் அங்க இருக்கு. தெரியுதா? நோ சார், ஸ்டில் ஷேரிங்ல இருக்கு, பட் டிஸ்ப்ளே எதுவும் வரல சார். இல்ல இல்ல, இது நான் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஷேரிங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஷேர் பண்றேன். இப்ப தெரியுதுங்களா? ஸ்டில் லோடிங்கா? இப்பயும் எதுவும் வரல No சார். blank ஆ எனக்கு எதுவும் வரல. ஸ்டில் பிளாங்கா இருக்கு. ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நிறைய செகண்ட். area ல எதுவுமே இப்படிதான் தெரியல யாருக்கும். சார் எதுவும் தெரியல சார். புரியல. நெட் இல்ல வந்து எதுவும் உங்களுடைய ஓன் blank ஆ இருக்கு. சார், நெட் உங்களுடைய ஓன் மொபைல்ல கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஒரே விஷயம், ஆக்சுவலா ரவுட்டர்லாம் ஒர்க் ஆகல. நான் என் மொபைல் நெட்வொர்க்ல இருந்து தான் கனெக்டே பண்றேன். ஓ அப்படிங்களா சார்? இப்போ எனக்கு வந்து செட்டிங் அப் டு ஷேர்டு மைம் இன்ஃபோ அந்த லைன் தெரியுது சார். பட் அதர்ஸ் ப்ளீஸ் கன்ஃபார்ம். Yes, same screen. Setting up shared MIME info 2.1-2. ரவீந்தர், உங்களுக்கு என்ன தெரியுதுங்க? அந்த லாகின் ஸ்கிரீன், அந்த செட்டிங் அப் ஷேர்டு ஹைஃபன் MIME ஹைஃபன் இன்ஃபோ. மோகன், உங்களுக்கு? எனக்கும் அந்த ஸ்கிரீன் தான் That தெரியுது. is same எல்லாத்தையும் screen தான். Yeah, me too. சார், இப்போ அந்த லைன்ல தான் நிக்குதா இல்ல அதுக்கு மேல லோட் ஆயிடுச்சுங்களா? இல்ல அப்படியே தான் ஸ்டில்லா இருக்கு. இல்ல ஸ்டில் தான் இருக்கு அப்படியே. இல்ல இல்ல, நான் சார் கிட்ட கேக்குறேன். கைஸ், இப்ப வாய்ஸ் கிளியரா இருக்கா? சார், வாய்ஸ்ல கிளியரா இருக்கு சார். Yes, it's ஓகே ஓகே, நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் a செகண்ட். ஓகேங்களா, என் ஸ்கிரீன் பிரசன்டிங்ல இருக்கு. இப்ப தெரியுதா? எஸ் சார். ஓகேங்களா, okay. நான் ரீஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே, டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆச்சா என்னன்னு தெரியல. எப்படி பாக்குறது டாக்கர் இமேஜஸ்? ஓகேங்களா, Yes, sir. ஓகே, எனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா? உபுண்டு இமேஜும் வந்திருக்கு, யூசர் இமேஜ் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. 3 minutes பிஃபோர் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஓகேவா? இப்போ என்கிட்ட இமேஜஸ் இருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? கண்டெய்னர் கிரியேட் பண்ணனும். we need to launch a container. ஓகேங்களா, கண்டெய்னர் லான்ச் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? டாக்கர் Docker run space ITD 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 hyphen name
கண்டெய்னர் நேம் கொடுக்கலாம் யூசர் கண்டெய்னர் ஓகேங்களா அதனால யூசர் கான் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜ் நேம் கரெக்டா இமேஜ் நேம் யூசர் இமேஜ் யூசர் இமேஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா நான் என்ன பண்ண போறேன் என்னுடைய டெவலப்பர் என்ன பண்ணக்கூடாது டைரக்டா என் மிஷின்ல லாகின் பண்ணக்கூடாது ஓகேங்களா டைரக்டா இந்த கண்டெய்னர் தான் லாகின் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு நான் என்ன கொடுக்கணும் போர்ட்ன்றதை ஓபன் பண்ணணும்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா எஸ் சார் ஓகேங்களா நான் என்ன பண்றேன் ஒரு 2023 அப்படின்ற போர்ட்டை ஓபன் பண்ண போறேன் என்னது 2023 80 22 SSH 22 சார் SSHன்றதால நம்ம 22 தான் கொடுக்கணும் ஓகேவா திஸ் இஸ் a கமெண்ட் ஓகேங்களா இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ற பாருங்க எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிடும் ஓகேங்களா கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சா எப்படி நீங்க கண்டெய்னர் கிரியேட் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுவீங்க ரன் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க PS டாக்கர் Docker PS PS எனக்கு ஒரு கண்டெய்னர் வந்துருச்சு ஓகேங்களா இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள நான் போகணும் அப்படின்னா exec hyphen -i டாக்கர் hyphen I T T container name slash bin bash லாகின் ஆயிடுச்சா ஓகே எஸ் சார் ஆனா என்னுடைய டெவலப்பர் என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி மிஷினுக்குள்ளார வந்து லாகின் பண்ணக்கூடாது இதுதான் நம்மளுடைய ஸ்கோப் கரெக்டா எஸ் அப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் கிரியேட் அ நியூ செஷன் ஓகேங்களா என் டெவலப்பர் கையில என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி ஒரு புது போட்டோ ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துட்டு ஓகேங்களா அவனை உள்ளேயே வரவிட மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா ஐ ஜஸ்ட் கோ ஹியர் இந்த சிஸ்டத்துடைய பப்ளிக் ஐபி இருக்கா எஸ் சார் பப்ளிக் ஐபியை போட்டு பா நீ வந்து பார்த்தீங்கன்னா 22 வழியா கனெக்ட் பண்ணாத அதுக்கு பதிலாக நீ எனக்கு 23 போர்ட் வழியா கனெக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவேன் ஓகேங்களா என்னது நம்மளுடைய பப்ளிக் ஐபி போர்ட் என்னது 22 கிடையாது நாம என்ன போர்ட் இங்க நம்ம பேரிங் பண்ணோம் அந்த போர்ட் நம்பர் கொடுத்துருவோம் ஓகேங்களா 23 கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தானா அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது யூசர் நேம் கேக்குது ஓகேங்களா நம்மளுடைய டாக்கர் ஃபைல்ல நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேம் என்னது ரூட் ஓகேவா ரூட் அதோடைய பாஸ்வேர்ட் கேக்குது பாஸ்வேர்ட் என்னது ரூட் 123 123 ஓகேவா ரூட் 123 கொடுத்தா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு டைரக்டா கண்டெய்னரை லாகின் ஆயிடுச்சு இதுதான் அந்த கண்டெய்னரான்னு எப்படி செக் பண்ணலாம் இங்க பாருங்க இந்த கண்டெய்னர் ஐடியும் இந்த கண்டெய்னர் ஐடி சேமா பாருங்க மேபி இது சின்னதா இருக்கிறதால உங்களுக்கு தெரியாது சேமா ஓகேவா அப்போ இந்த பர்டிகுலர் டெவலப்பர் எங்கேயாச்சும் என்னுடைய மிஷின்ல வந்தானா நோ சார் அப்போ இவனால வேற எதனா கண்டெய்னர் எஃபெக்ட் ஆகுமா நோ ஆகாது சார் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம கண்டெய்னரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஜாப்ஸ் ஓகேங்களா நீங்க இன்கேஸ் இன்டர்வியூ கேட்டான்னு வைங்களேன் இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளே கூட நீங்க சொல்லலாம் நீ டாக்கர்ல என்ன பெருசா பண்ணிருக்க அப்படின்னு கேட்டானா இதை சொல்லலாம் நான் நேத்து சொன்னேன் இல்லைங்களா வெப் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணது அதை நீங்க சொல்லலாம் ஓகேங்களா இல்லைன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற கான்செப்ட் கூட சொல்லலாம் ஓகேங்களா அது அப் டு யுவர் விஷ் கிளியரா ஓகே சார் எல்லாரும் கிளியரா நம்ம நெக்ஸ்ட் சினாரியோ போயிடலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் இதே யூசரே வச்சு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஓகேங்களா நியூ செஷன் ஓபன் பண்றேன் இது என்னது சாரி பப்ளிக் ஐபி காப்பி பண்ண போறேன் ஐ ஜஸ்ட் காப்பி த பப்ளிக் ஐபி பேஸ்ட் இட் ஹியர் 22 போர்ட் வழியா ஓபன் கொடுக்குறேன் லாகின் கேக்குதா ரூட் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்த உடனே என்னாச்சு நோ சப்போர்ட்டட் authentication மெத்தட் அவைலபிள் சர்வர் சென்ட் அப்போ அவன் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது 22 போர்ட் வழியா லாகினே பண்ண முடியாது கிளியரா ஓகே சார் ஓகே ஓகே கைஸ் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கிளியரா எஸ் சார் ஓகே ஓகே we are going to the next scenario ஓகேங்களா நான் இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நான் டாக்கர் கிரியேட் பண்ணிருக்கேன் டாக்கர் இஸ் அ கண்டெய்னர் கரெக்டா டாக்கர்ன்ற கண்டெய்னர் ஓகேங்களா நான் இப்போ என்னென்னலாம் என்னுடைய கண்டெய்னர்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணதோ இல்லைனா ஏதாச்சும் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன் அப்படின்னா அது எங்க தான் இருக்கும்
Guys, நம்ம இமேஜ் எந்த பாத்துல கிரியேட் பண்ணுமோ அந்த பாத்து கீழே தான் சார் இல்ல இப்போ இது வந்து கண்டெய்னர் கரெக்டா? இது வந்து ஒரு Yes, sir. கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள நான் என்ன பண்றேன், போயிட்டு சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன்னு வைங்க. ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். தென் வந்து பாத்தீங்கன்னா சம் அப்ளிகேஷன் லாக் இதுலயே நான் சேவ் பண்றேன். ஓகேங்களா? அப்ளிகேஷன் லாக் சேவ் பண்றேன். இதெல்லாமே நான் பண்றேன். இதெல்லாமே எங்க தான் பண்றேன்? என்னுடைய கண்டெய்னருக்குள்ள தான் பண்றேன். அன்பார்ச்சுனேட்டா என் கண்டெய்னரை யாரோ ஒருத்தவங்க டெலீட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? டெலீட் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா என்னுடைய கண்டெய்னர் என்ன ஆகுது? கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆகுது. என்ன நடக்கும்? டேட்டா லாஸ்ட். என்னுடைய என்டையர் அப்ளிகேஷன் டேட்டாவும் லாஸ் ஆகும், ஃபைலும் லாஸ் ஆகும். கரெக்ட்டா? கிளியரா? அப்போ sir. இதை இந்த கண்டெய்னரை எப்படி பேக்கப் எடுக்கிறது? அததான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? Okay. We have a two option is there. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா we are creating a docker volume. This concept called as a docker volume. ஓகேங்களா? docker volume நீங்க என்னென்ன வழியில கிரியேட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா two ways is there. ஓகேங்களா? docker volume எப்படி எப்படிலாம் நீங்க கிரியேட் பண்ணலாம்னா we have a two ways. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா -v அப்படின்றத கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணலாம். -mount எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? மவுண்ட் சார் நம்ம லினக்ஸ்ல வால்யூம் வந்து மவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் ஃபைல் சிஸ்டம் மவுண்ட். ஃபைல் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த ரெண்டு வேளை நம்ம என்ன பண்ணலாம்? we can able to create a volume, docker volume. ஓகேவா? இந்த docker volume இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டேக் a replica of container. what is mean by replica? உங்களுக்கு என்ன அந்த இருக்கோ அத வந்து அந்த கண்டெய்னர் என்னெல்லாம் கிரியேட் ஆயிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு எங்க வரும்? உங்களுடைய லோக்கல் ரெபாசிட்டரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணா உங்க மிஷின்ல என்ன ஆகும்? அதே ஃபைல் இங்க ரெப்ளிகா ஆகும். இங்க ஒரு அப்ளிகேஷன் லாக் வந்தா இங்க என்ன ஆகும்? அதே அப்ளிகேஷன் லாக் இங்க ரெப்ளிகா ஆகும். இன் கேஸ் இந்த கண்டெய்னர் போயிடுச்சுன்னா நமக்கு டேட்டா எங்க இருக்கும்? நம்மளுடைய மிஷின்ல இருக்கும், சர்வர்ல இருக்கும். ஓகேவா? நீங்க கேட்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டட் தானே? கண்டிப்பா கேட்கலாம்ல. ஏன்னா ஸ்டோரேஜ் அதிகமாகும்ல. ஏன்னா என் கிளாஸ்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க அன்வான்டட் ஸ்டோரேஜ் எதுக்கு அங்கேயும் சேவ் ஆகுது இங்கேயும் சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, உங்களுடைய கிளையண்ட்டுக்கு ஸ்டோரேஜ் முக்கியமா இல்ல டேட்டா முக்கியமா? டேட்டா தான் சார் முக்கியம். டேட்டா தான் முக்கியம். ஓகேங்களா? அதை நீங்க எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி தரீங்களோ அவ்வளோ அளவுக்கு அவன் என்ன பண்ணுவான்? கிளையண்ட் வில் பி ஹாப்பி. ஓகேங்களா? அதுக்காக வந்தது இந்த டாக்கர் வால்யூம்ன்ற கான்செப்ட். ஓகேங்களா? இட்ஸ் லைக் ஏ கண்டெய்னர் பேக்கப்னு கூட சொல்லலாம். நீங்க கண்டெய்னர் பேக்கப் அப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான சினரிஸ் அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது பார்க்கலாமா? guys, is it clear, right? yes sir. Okay, just a second. Okay, just wait. Yeah, I need to I need to create a docker volume. Docker volume is a command. Okay, I just give a docker volume and enter. What it will be showing? என்னென்னலாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது பாருங்க. நீ டாக்கர் வால்யூமை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டாக்கர் வால்யூம் கிரியேட் அப்படின்ற கமாண்டை கொடுக்கணும். ஓகேங்களா? இன்ஸ்பெக்ட் அப்படின்னா என்ன? இட்ஸ் டிஸ்பிளே த டீடைல் இன்ஃபர்மேஷன் ஒன் ஆர் மோர் வால்யூம்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த இன்ஸ்பெக்ட் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்யூமுக்கு மட்டும் இல்ல, நீங்க ஒரு டாக்கரை இன்ஸ்பெக்ட் பண்ணா கூட என்ன பண்ணலாம்? யூ கேன் ஏபிள் டு டூ இட். இன்ஸ்பெக்ட்னா என்னது? என்டையர் டீடைல்ஸ் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இருங்களேன், நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். டாக்கர் எஸ் கொடுத்தனா எனக்கு இந்த கண்டெய்னர் வருதா? இந்த கண்டெய்னரை பத்தி நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? டாக்கர் கண்டெய்னர் இன்ஸ்பெக்ட் தென் கண்டெய்னர் ஐடி கொடுத்தனா எனக்கு அந்த கண்டெய்னருடைய எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். என்ன ஐபி, ஓகேவா, என்ன போர்ட் ஓபன் பண்ணியிருக்கான், என்ன போர்ட் பியரிங் பண்ணியிருக்கான், ஓகேங்களா, என்னென்ன உள்ள பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான், எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்க இருக்கும்? நீங்க ஒன்ஸ் டாக்கர் இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். கிளியரா? கைஸ், இஸ் இட் கிளியர், ரைட்?
எஸ் சார். Same way, Docker volume. LS means list command. Pon means remove all unused local volume. Local volume remove பண்றது. ஓகேங்களா? RM-னாலும் remove பண்றது தான், pon பண்றதுனாலும் சேம் தான். ஆனா இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Remove all unused local volumes. Remove one or Unused more mean என்னது? volumes. Yeah, what is mean by So, unused? ஒரு வால்யூம் ஒரு கிரியேட் volume பண்ணிருக்கோம், பட் ஆனா அது யூஸ் பண்ணல. யூஸே பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், டாக்கர் வால்யூம் ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். டாக்கர் வால்யூம் LS போட்டு பாக்குறேன். எந்த வால்யூம் இல்ல. ஓகேங்களா? இல்லன்றப்ப நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். டாக்கர் வால்யூம் கிரியேட் மை வால் அப்படின்னா மை வால்யூம் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ டாக்கர் வால்யூம் LS போட்டா எனக்கு என்ன வரும், எனக்கு ஒரு வால்யூம் வருது. ஓகேங்களா? கிளியரா? இப்போ நான் வால்யூம் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்ப எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளிகா செட் பண்றது? ஏதாச்சும் ஒரு கண்டெய்னருக்கு தானே நான் ரிப்ளிகா செட் பண்ண முடியும். கரெக்டா? அதுதான ப்ராசஸ். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? கண்டெய்னர் கிரியேட் பண்ணா நமக்கு என்ன தேவை, இமேஜ் தேவை. ஒரு இமேஜ் ஓகேங்களா? தேவை. இமேஜ் வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணும். டாக்கர் இல்ல, ஏதோ ஒன்று நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்பாச்சி சர்வர், வெப் சர்வரை நான் லான்ச் பண்ண போறேன். நான் அப்பாச்சி வெப் சர்வர்ல என்னெல்லாம் லான்ச் பண்ணணும் அதை என்ன பண்ண போறேன், ஐ நீட் டு டூ இட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இது 2 பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேங்களா? இங்கேயும் நான் என்ன பண்றேன், அப்டேட் பண்ண போறேன். apt-get install apache 2. apache 2 இன்ஸ்டால் பண்றதுன்னா என்ன அர்த்தம், மீன்ஸ் HTTPD இன்ஸ்டால் ஆகுதுன்னு அர்த்தம் சார். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டோம்னா எனக்கு ரன் ஆயிரும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறதில்ல, அப்படியே காப்பி பண்ணி போட போறதில்ல. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃப்ரம்ல இருந்து ரன் வரைக்கும் போட போறேன். ஓகேங்களா? ஓகே, நான் வேற யூசர் குள்ளார இல்ல, ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒன் மோர் டைரக்டரி ஃபார் வால்யூம்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டேன். அந்த டைரக்டரிக்குள்ளார போயிட்டேன். vi docker file insert தென் இது வரைக்கும் போட்டாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த என்வரான்மெண்ட்லாம் நான் பண்ணல, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் கோ டு இன்சைட் த எக்ஸ்போஸ் கமாண்ட். எக்ஸ்போஸ் இங்க என்ன பண்றேன் பாருங்க, 80 கொடுக்குறேன். ஏன் நான் 80 கொடுக்கணும் இங்க, ஏன்னா HTTPD நம்ம ஒரு வெப் சர்வர், வெப் சர்வருடைய டிஃபால்ட் எக்ஸ்போஸ் போர்ட் என்னது 80 தான். ஓகேங்களா? ஓகே, நான் இதை இப்ப சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? how to create a image, docker run sorry Run image docker இல்ல build சார் build docker build -t then இமேஜ் நேம் கொடுக்கணும். ஓகே, இமேஜ் நேம் என்ன கொடுக்கலாம், இது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் பேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? வால்யூம் பேக்கப்காக நான் வால்யூம் பேக்னு கொடுக்குறேன். டாட் எனக்கு கிரியேட் ஆகுதா, எனக்கு என்ன ஆகுது, தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப் அப்டேட் ஸ்டெப், அடுத்து ஒரு ஸ்டெப்பா போயிட்டே இருக்கு கீழே. எனக்கு என்னாச்சு, ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சா, ஒரு வால்யூம் கிரியேட் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. ஒரு வால்யூம் கிரியேட் இருக்கு, இமேஜ் கிரியேட் ஒரு இமேஜ் டேக். ஓகேவா? நான் கொஞ்சம் மேல போறேன். ஐ ஹேவ் சம் வார்னிங்ஸ். என்ன வார்னிங்ஸ் பாருங்க, சம் வார்னிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல போனேன்னு வைங்களேன், ஒரு எரரே வந்திருக்கும். ஒரே நிமிஷம். இது என்ன சொல்லுதுங்க, ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கரெக்டா? எஸ் சார். ஓகேங்களா? சம் கான்ஃபிகரேஷன் மிஸ்ன்னு வருது. ஓகே, அது நான் லேட்டரான்னு சொல்றேன். இப்போ என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேங்களா? டாக்கர் இமேஜஸ்ல ஒரு இமேஜ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? டாக்கர் ரன்னு -itd. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், -நேம் நான் சும்மா டெஸ்ட் கண்டெய்னர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
-p போர்ட் ஓபன் பண்ண போறேன். என்ன போர்ட் ஓபன் பண்ண போறேன்னா ஐ ஜஸ்ட் ஓப்பனிங் 9090 போர்ட் பேரிங் 80 வால்யூம் பேக்கப் அப்படின்ற இதுல வந்து கிரியேட் பண்ண போறேன். கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சா? எஸ் சார். டாக்கர் பிஎஸ் போடுறேன். எனக்கு கண்டெய்னர் ரன் ஆகுதா? எஸ் சார், ரன் ஆகுது. ஸ்டேட்டஸ் ஆப் 14 மினிட்ஸ். ரன் ஆகுதா? நல்லா பாருங்க. sir. அது என்ன இமேஜ்? இந்த கண்டெய்னருக்கு என்ன இமேஜ் யூஸ் பண்ணிருக்கேன்? ஓ, யூசர் இமேஜ். அதோட போர்ட் என்னது? 2023. நாம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணது. கரெக்ட்டா? அப்ப இப்ப கிரியேட் ஆன கண்டெய்னர் எங்க? டாக்கர் ps-a போட்னா எனக்கு என்ன வரும்? அது எக்ஸிஸ்டட் ஸ்டேட்ல இருக்கு. அப்ப ஏன் அது எக்ஸிஸ்டட் ஸ்டேட் போச்சு? ஏன் அதை அப் அண்ட் ரன் ஆகல அப்படின்றத நீங்க ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? டாக்கர் இன்ஸ்பெக்ட் ஃபைண்ட் பண்ணலாம். டாக்கர் எக்ஸ்பர்ட்டா? வேற வேற ஏதாச்சும் எனி ஐடியா? டாக்கர் ஐடி ஷோ. ஓகே, டாக்கர் இன்ஸ்பெக்ட் யார் சொன்னா? அதையே நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஒன்னு போதும். இன்ஸ்பெக்ட் டாக்கர் இன்ஸ்பெக்ட் தென் நீட் டு இதுதான் அந்த வேல்யூ. டாக்கர் இன்ஸ்பெக்ட் கொடுத்தா என்னதான் வரும் நமக்கு? அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ். கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன் வருமா, டீடைல்ஸ் வருமா? கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் ரெண்டும் சேம் தானே சார்? வெறும் கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஆனா நமக்கு கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் வச்சு என்ன பண்ண முடியாது? எதனால இந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்றத பார்க்க முடியாது. கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் இதுல வரும். கிளியரா? அப்ப நம்ம லாக்ஸ பார்க்கணும். ஓகே, நான் என்ன பண்றேன்? ஐ ஜஸ்ட் கிளியர் இட். டாக்கர் லாக்ஸ் போட்டுட்டு கண்டெய்னர் ஐடி போடுறேன். என்ன சொல்லுது? is not defined. கான்ஃபிகர் வேரியபிள்ஸ் அப்பாச்சி ரன் டைரக்டரி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைரக்டரி அப்படின்றத நீ எனக்கு டிஃபைன் பண்ணலன்னு சொல்லுது. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா கூட பிரச்சனையே இல்லைங்க. அப்படியே என்ன பண்றீங்க? இதை காப்பி பண்றீங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும்? கூகுள். அவ்வளவுதான். ஹூ இஸ் யுவர் கைடர்? கூகுள் இஸ் யுவர் கைடர். ஓகேங்களா? கூகுளை தாண்டி ஒரு பெட்டர் கைடர் இல்லை உங்களுக்கு. போட்டாச்சு. அப்ப ஏற்கனவே இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கான்? எவனோ ஒருத்தவன் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருக்கான். நீங்க கண்டிப்பா சொல்யூஷன் கொடுத்துருப்பான். போனீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு எரர் வருதுடா அப்படின்னு போட்ட உடனே அவன் கண்டிப்பா சொல்யூஷன் கொடுத்துருப்பான். சொல்யூஷன் கொடுத்துருக்கான்ல இல்லையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவன் டைரக்டா என்ன பண்றான்? போயிட்டு நீ சர்வர் நேம்லயே போயிட்டு கான்ஃபிகர் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஓகே, எவனுமே டாக்கர் இல்லையா? இல்ல நான் ஃபைன் பண்ணது தப்பா பண்ணலாம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருக்கான பாருங்க. இவன் தான் பெஸ்ட். ஓகேவா? எங்கேயுமே நான் டாக்டர் மென்ஷன் இல்லையோ? சார், தான் பாருங்க. இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிருக்கேன், எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரிசல்ட் வந்திருக்கான்னு பார்க்கலாம். என்ட்ரி பாயிண்ட். ஓகே, அவன் என்ன சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் வேரியபிள் நீ என்ன பண்ணு? செட் பண்ணு. செட் பண்ணினா உனக்கு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் கொடுத்துருக்கானா? அப்பாச்சி ரன்னிங் டைரக்டரின்றதை நீ செட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அதுவே தான் நானும் போட்டிருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணல, யார் எந்த யூசர் வந்து ரன் பண்ணணும், எந்த குரூப்ல ரன் பண்ணணும், லாக் டைரக்டரி என்ன, ரன்னிங் டைரக்டரி என்ன நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கிளியரா? இதை நாலுத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய டாக்கர் ஃபைல்ல அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? கைஸ் புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன இல்லைன்னா இந்த என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இல்ல. ஓகேங்களா? இதுல நீங்க இது மட்டும் போட்டா கூட உங்களுக்கு என்ன ஆகும்? இட் வில் பி ஓகே. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? லாகுக்காக ஒரு டைரக்டரியும் யாரு அக்சஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு யூசரும் குரூப்பும் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? கிளியரா? சரி, இப்ப அந்த யூசரும் குரூப்பும் இல்லைன்னா கிரியேட் ஆயிக்குங்களா? அதுவா டிஃபால்ட் யூசர்ல கிரியேட் ஆயிடும். புரியல சார் எனக்கு. இப்ப நம்ம இங்க www-dataன்னு கொடுத்துருக்கோம்.
யூசர்னு அந்த யூசரா அது கிரியேட் ஆயிடுமா இல்ல அப்பாச்சி ரன்னிங் யூசர் வரும்போது யார் ரன் பண்றாங்கன்னா இந்த www டேட்டான்னு உங்களுக்கு ஷோ ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே சார் இப்போ நீங்க ஜென்கின்ஸ் கிரியேட் பண்ணீங்க. ஜென்கின்ஸ்ல என்ன யூசரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆச்சு நமக்கு ஜாப்? நீங்க எந்த நேம்ல யூசர் நேம் கிரியேட் பண்ணீங்களோ ஆமாங்க சார் அதுலதான் ரன் ஆச்சு. அதே போல நான் ஒரு ஆமா. யூசர் நேம் கிரியேட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? கிளியரா? எஸ் சார் ஐ ஜஸ்ட் சேவ் இட். அகைன் நான் என்ன பண்ண போறேன், தனியாலாம் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண போறதில்ல. ஓகேங்களா? அதே இமேஜ் டாக்கர் வால்யூம் பேக்கப்லயே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு என்ன ஆச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனா அதே போல நான் கண்டெய்னரும் அதே போல கிரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. வால்யூம் பேக்கப்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். எனக்கு என்ன வருது, டெஸ்ட்ன்றது ஆல்ரெடி இருக்கு. அப்போ டெஸ்ட் இதுல இருந்து ஒரு இன்டர்வியூ உங்களை கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். யாராச்சும் ஒருத்தவங்க. ஸோ சேம் இமேஜ் கிரியேட் பண்றோம் சேம் கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியுமா? சேம் இமேஜ் சேம் கண்டெய்னரா? எஸ் சார் இப்போ சேம் இமேஜ் வால்யூம் பேக்கப்ன்ற சேம் இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு பட் Okay. டெஸ்ட்ன்ற சேம் கண்டெய்னர் கிரியேட் ஆகல. ஓகே. அப்ப என்ன கேட்பான், எக்ஸிஸ்டிங் டாக்கர் ஃபைல் வச்சு சேம் இமேஜ் நேம்ல நீங்க ரிஃப்ரெஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பான். ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா கண்டெய்னர் என்ன பண்ண முடியாது, உங்களுடைய சேஞ்சஸ ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது. யூ நீட் டு கிரியேட் a நியூ கண்டெய்னர் கண்டெய்னர். ஓகேங்களா? இவன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண கண்டெய்னர். அவனை தூக்கிடுறேன். தூக்கிட்டு அதே கமெண்ட்டை மறுபடியும் கொடுக்குறேன். எனக்கு கண்டெய்னர் ரன் ஆயிடுச்சு. கிளியரா? எஸ் சார் கிளியர்? ஆனா நம்மளுடைய ஸ்கோப் இதுவா? இல்ல இல்ல. நம்மளுடைய ஸ்கோப் என்னது, கைஸ்? நம்மளுடைய ஸ்கோப் என்னது? நமக்கு என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்டெய்னர்ல கிரியேட் பண்றோமோ அது எல்லாமே நமக்கு என்ன வரணும், நம்மளுடைய லோக்கல் மிஷினுக்கு வரணும். ஓகேங்களா? வால்யூம் கிரியேட் பண்ணி, அதுதான் நம்மளுடைய ஸ்கோப். நம்ம கிரியேட் பண்ணிருக்க வால்யூம் நேம் என்னது, மை வால்யூம்னு ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அது எப்படி பேக்கப் எடுப்பேன் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயின் திங்ஸ். ஓகேங்களா? எப்படின்னா மவுண்ட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஹவு டு மவுண்ட் அப்படின்னா டாக்கர் ரன். டாக்கர் ரன்ன்றது என்ன கமாண்ட்? நம்ம இமேஜ் கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் சார். ஓகேங்களா? போர்ட் நான் எக்ஸ்போஸ் பண்றேன் 80 85 80ன்றது எக்ஸ்போஸ் பண்றேன். -v கொடுக்குறேன். -v னா என்னது, -v வால்யூம் மவுண்ட் வால்யூம். ஓகேங்களா? இந்த வால்யூம்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கணும், இந்த கோலனுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் யுவர் இன்புட் இல்ல திஸ் இஸ் யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கிளியரா? இது என்னது, உங்களுடைய டெஸ்டினேஷன். இது என்னது, உங்களுடைய சோர்ஸ். எங்க இருக்கிறது எங்க வரணும்ன்றத கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இது வந்து ஒரு வே, -v கொடுத்து கிரியேட் பண்ற வே. இன்னொரு வே இருக்கு, மவுண்ட் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அதுக்கான கமெண்ட் இங்க இருக்கு பாருங்க. ரன்னு டாக்கர் ரன்னு -itd நேம் -mount சோர்ஸ். என்ன சோர்ஸ், மை வால்யூம்ன்றது சோர்ஸ். நீங்க உங்களுடைய வால்யூம் உடைய நேம் கொடுக்க போறீங்க, கிரியேட் பண்ண வால்யூம் உடைய நேம். டெஸ்டினேஷன், வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன், யூசர் லோக்கல் hd டாக்ஸ்ன்றது டெஸ்டினேஷன். கிளியரா கைஸ்? கிளியரா? இப்போ நான் இதுதான் ஃபாலோ பண்ண போறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் டாக்கர் ரன்னு -itd நேம் வால்யூம் பேக்கப். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், -p போர்ட் ஓபன் பண்ணிக்கிறேன் 80 85 தென் 80 ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், மவுண்ட். மவுண்ட்டுக்கு அப்புறமா என்ன கொடுக்கணும், சோர்ஸ் கொடுக்குமா டெஸ்டினேஷன் கொடுக்குமா? ஃபர்ஸ்ட் சோர்ஸ் எது, மை வால்யூம், அதான் நான் கிரியேட் பண்ணேன். டெஸ்டினேஷன் எது, சார் வால்யூம்ன டைரக்டரிக்குள்ள தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னங்க திடீர்னு இப்படி கேட்டீங்க? இங்க பாருங்க, டாக்கர் வால்யூம் ls. எனக்கு என்ன இருக்கு, ஒரு வால்யூம் இருக்கா? மை வால். ஓகே சார். ஓகேங்களா? இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். நான் எதுவும் ஓகே டிஃப்ரெண்டா பண்ணல. ஓகேங்களா? மை Okay, sir. வால் அண்டர்ஸ்கோர் வால்னு தான் கிரியேட் பண்ணிருக்கேன். இல்ல அண்டர்ஸ்கோர் கூட கொடுக்கல. ஓகேங்களா? டெஸ்டினேஷன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் a கமாண்ட். நான் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். மறுபடியும் இன்ஸ்டெட் ஆஃப்
ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன கொடுக்க போறேன்? நம்மளுடைய இமேஜ் நேம் என்னது? இமேஜ் நேம் வந்து வால்யூம் வால்யூம் பேக்கப். கொடுத்துட்டு கிரியேட் பண்ண எனக்கு என்ன ஆச்சு? ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் டாக்கர் பிஎஸ் போட்டு அந்த கண்டெய்னர் ரன்ல இருக்கான்னு பார்க்குறேன். வால்யூம் பேக்கப் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே எஸ் சார். கிளியர்? ஓகே. இப்போ இங்க நான் சோர்ஸ் வந்து மை வால்யூம் கொடுத்துட்டேன். அது எந்த பாத்துல சேவ் ஆகுதுன்னு நான் பார்க்கணும். கரெக்டா? கிளியரா? அப்போ அதுக்கு நான் என்ன கொடுக்கணும்? டாக்கர் வால்யூம் இன்ஸ்பெக்ட் அப்படி கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? சாரி, டாக்கர் வால்யூம் இன்ஸ்பெக்ட் மை வால்யூம் என்னது? மை மை வால்யூம். மை ஓகேங்களா? இங்க பாருங்க எந்த இடத்துல சேவ் ஆகுது அது? மவுண்ட் பாயிண்ட் எது? வேறு லிப் டாக்கரு வால்யூம் இதுதான் அதோடைய மவுண்ட் பாயிண்ட். ஓகேவா? அப்படியே நான் காப்பி பண்ணி என்ன பண்றேன்? ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் எனிவேர். ஓகேங்களா? என்னோட நோட் பேட்ல போட்டுறேன். அப்போ எனக்கு மவுண்ட் ஆனா இந்த பாத்துக்கு தான் வரணும். கரெக்டா? கிளியரா? ஓகே சார். நான் என்ன பண்றேன்? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, இதையே டூப்ளிகேட் செஷனா ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? அந்த டைரக்டரிக்கு போயிடுறேன். அந்த டைரக்டரியில இப்போதைக்கு எதனா ஃபைல் இருக்கா? நோ சார். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? டாக்கர் பிஎஸ் போட்டு உள்ள போயிட்டேன். ஓகேங்களா? இந்த கண்டெய்னருக்குள்ள நான் போகணும். டாக்கர் exec -it நெக்ஸ்ட் /bin/bash. நான் இப்ப அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கேனா? ஓகே, கிளியரா? எஸ் சார். கைஸ் கிளியரா? கண்டெய்னரா லாகின் ஆயாச்சு. ஆமா, நான் இப்போ இங்க என்னுடைய டெஸ்டினேஷன் சொல்லிட்டு ஒன்னு கொடுத்துருக்கேன். யூசர் லோக்கல் ஹோஸ்ட் htdocs அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா? எஸ் சார். htdocs ஒன்னு கொடுத்துருக்கேன். அப்படி ஃபர்ஸ்ட் எங்கேயாச்சும் இங்க இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? இல்ல, நம்மளுடைய மெயின் விண்டோல யூசர் லோக்கல். ஓகேவா? cd யூசர் ls cd நெக்ஸ்ட் என்னது? லோக்கல் இருக்கு சார். அதுக்குள்ளார htdocs இருக்கு. htdocs இதுக்குள்ளார என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன்? vi test.txt அப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். vi கமாண்டை நாட் ஃபவுண்ட். ஓகே, நான் என்ன பண்றேன்? touch touch test.txt. டச் கமாண்ட்னா என்னன்னா ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு டச் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன இருக்குங்க? test.txt ஒரு ஃபைல் இருக்கா? இருக்கா? எஸ் சார் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த சின்ன விண்டோ போயிடுறேன். இங்க போயிட்டு நான் இப்போ ls போட்டேன்னா எனக்கு என்ன இருக்கு பாருங்க. எஸ் டேட்டா என்ன ஆகுது? என்னுடைய லோக்கலுக்கு வருதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்? இது உபுண்டு தானே? apt install vim. நான் கண்டெய்னருக்குள்ளார நான் என்ன பண்றேன்? மேனுவலா விம்ன்றதை இன்ஸ்டால் பண்றேன். ஓகேங்களா? விம் பேக்கேஜ் என்னது? vi8 இருக்கு. ஓகேவா? vi test1.txt. ஏன்னா உங்களுக்கு டவுட் வரலாம், ஃபைல் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? உள்ள இருக்க டேட்டா வருதான்னு செக் பண்ணும்ல. ஐ ஜஸ்ட் சேவ் இட். ஓகேங்களா? இப்போ இங்க போறேன். என்னுடைய லோக்கல் வர 2 ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை ஓபன் பண்ண போறேன். test.1.txt ஓபன் பண்ண போறேன். ஓகே, இருக்கா? இங்க இருக்க அதே கண்டென்ட் இருக்கா? கிளியர்? அப்போ நம்மளுடைய மவுண்ட் என்ன ஆகுது? பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். கிளியர்? எல்லாரும் கிளியரா? சார். சார் அது மவுண்ட் எப்படி ஆயிருக்குன்னு காட்டுங்க. df-h அவுட்புட்ல. புரியல. df-h அவுட்புட்ல அது மவுண்ட் ஆயிருக்குதான்னு பார்க்கலாங்களா? ஓகே, இங்க பாருங்க. df-h அப்படி கொடுத்துருக்கா மவுண்ட் ஆன் அப்படின்னு இருக்கா? இங்க எங்கேயாச்சும் ஷோ ஆகுதா உங்களுக்கு? இல்ல சார் ஆகல. ஏன் ஆகல? df-hன்றது என்ன கமாண்ட்? ஃபர்ஸ்ட் லினக்ஸ் கமாண்ட். லினக்ஸ் கமாண்ட். இப்போ நம்ம டாக்கர் வால்யூம் கிரியேட் பண்ணி மவுண்ட் பண்ணது என்ன கமாண்ட்ல பண்ணோம்? டாக்கர்ல பண்ணோம். ஓகேங்களா? நீங்க நார்மலா df-h போட்டீங்கன்னா அது என்ன கன்சிடர் பண்ணிக்கும்? OS கன்சிடர் பண்ணிக்கும். OSல உங்களுடைய என்ன சொல்றது? பேஸ் OS உடைய மவுண்ட் தான் காமிக்கும். ஓகேங்களா? அதுவே நீங்க டாக்கர் df-h அப்படி போட்டீங்கன்னா எதனா காமிக்குதா?
இல்ல சார் காட்டல. இல்ல ஸோ நீங்க வெனவர் மவுண்ட் நடக்குதுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், டாக்கர் வால்யூம் தான் நீங்க என்ன பண்ணணும் போட்டு பார்த்தாலும். நான் ஆல்ரெடியே இதுக்குள்ளார தாங்க இருக்கேன், அதனால டாக்கர் வால்யூம் எல்எஸ் போட்டா எனக்கு வரல. ஓகேங்களா, இப்போ நான் எங்க இருக்கேன், கண்டெய்னருக்குள்ளார இருக்கேன். ஓகேங்களா, இப்போ கண்டெய்னர் விட்டு வெளில வரேன், நீங்க போட்டதை பார்க்குறேன். ஓகேங்களா, சேம் df -h போடுறேன். இங்க எனக்கு என்னென்னலாம் வருது பாருங்க. வேர்லிப் டாக்கர் ஓவர்லூப் டு மெர்ஜ். இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னருங்க, அதால உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, ஓகே. இப்போ டாக்கர் df -h போட்டா ஒர்க் ஆகுதா பாருங்க, இங்க வரல. கரெக்டா? அப்ப டாக்கர் வால்யூம் எல்எஸ் போட்டோம்னா எனக்கு என்ன ஆகும், மை வால்யூம்னு ஒன்று இருக்கு. அப்ப இதுதான் என்னுடைய டாக்கருடைய மவுண்ட் பாயிண்ட். தட்ஸ் இட். ஓகே சார். கிளியரா? ஓகே. இதுல வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, எப்படி நம்ம இது எடுக்கிறது அப்படின்றதுல? கைஸ் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இருந்துச்சுன்னா சொல்லுங்க, we will clear it. சார் இப்போ நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோம், அப்புறம் கண்டெய்னர் கிரியேட் பண்ணோம். இப்போ இமேஜஸ்க்குலாம் சம் கமெண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி கண்டெய்னர்ஸ்க்குலாம் சம் கமெண்ட்ஸ் இருக்கு. ஆமா. ஓகே சார். இமேஜுடைய கமெண்ட்ஸ் கண்டெய்னருக்குள்ள ஒர்க் ஆகாது, கண்டெய்னரோட கமெண்ட்ஸ் இமேஜுக்குள்ள ஒர்க் ஆகாது. எல்லாமே டாக்கர் கமெண்ட் தாங்க, எதுவுமே இமேஜ் கமெண்ட் இல்ல, கண்டெய்னர் கமெண்ட் இல்ல, எல்லாமே என்ன கமெண்ட், டாக்கர் கமெண்ட் தான். டாக்கருக்கு அப்புறம் நீங்க கொடுக்கறது தான் அதோட நேம். டாக்கருக்கு அப்புறம் இமேஜஸ் கொடுத்தனா இமேஜஸ் வரும், டாக்கருக்கு அப்புறம் பிஎஸ் கொடுத்தனா கண்டெய்னர் நேம் வரும், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே சார். எல்லாமே டாக்கர் கமெண்ட். தட்ஸ் இட். ஓகேங்களா, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பேக்கப் மெத்தடாலஜி போயிடலாமா நம்ம? we have a less time only. ஓகேவா? ஓகே சார். இப்போ நான் எப்படி மவுண்ட் பண்ணி எடுக்கிறதுன்னு காமிச்சிட்டேன். ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ஒரு கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இப்போ என்கிட்ட என்ன கண்டெய்னர் இருக்கு, 2 கண்டெய்னர் இருக்கு. வால்யூம் பேக்கப்னு ஒன்று இருக்கு, யூசர் இமேஜ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, இந்த வால்யூம் பேக்கப்னு ஒரு கண்டெய்னர் இருக்குல்ல, இந்த என்டையர் கண்டெய்னருமே நான் பேக்கப் எடுக்கணும். டேட்டா மட்டும் இல்ல, என்டையர் கண்டெய்னரையே நான் என்ன பண்ணணும், பேக்கப் எடுக்கணும். அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்கர் கமிட். என்னது? டாக்கர் கமிட் இஸ் a கமெண்ட். ஓகேங்களா, எந்த கண்டெய்னர் நீங்க பேக்கப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டெய்னருடைய ஐடி ஓகே கொடுத்துட்டு, நீங்க இமேஜ் நேமா ஏதாச்சும் ஒரு இமேஜ் நேம், நான் என்ன கொடுக்குறேன், கண்டெய்னர் பேக்கப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்படி கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் போயிட்டு டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க. இங்க இதுக்கு முன்னாடி எத்தனை இமேஜ் இருந்தது, 1 2 3 4 இமேஜஸ் இருந்துச்சு. இப்போ எத்தனை இமேஜ் இருக்கு, 5 இருக்கு. எக்ஸ்ட்ரா அந்த கண்டெய்னர் பேக்கப்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அது என்ன பண்ணிருக்குன்னா, இந்த என்டையர் கண்டெய்னருமே என்ன பண்ணிருக்கேன், நானு ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். கிளியரா? இப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டெய்னர் எடுத்துட்டு போயிட்டு பப்ளிஷ் பண்ண முடியாது டாக்கர் ஹப்ல. ஆனா என்ன பண்ண முடியும், ஒரு இமேஜ் எடுத்துட்டு போயிட்டு நம்மளால பப்ளிஷ் பண்ண முடியுமா? எஸ். கிளியரா? எஸ் சார். எஸ். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஒரு கண்டெய்னரையே இமேஜா கன்வெர்ட் பண்ணி அந்த இமேஜ் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஏபிள் டு பப்ளிஷ் இன் டாக்கர் ஹப். எனக்கு எப்ப தேவையோ என்ன பண்ணுவேன், அந்த ரன்னிங் கண்டெய்னர் அந்த இமேஜ் எடுத்துட்டு அந்த இமேஜ் வச்சு நான் என்ன பண்ணுவேன், கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவேன். தட்ஸ் இட். கிளியரா? ஓகே. ஓகே, திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் மெத்தடாலஜி. ஒரு டவுட், சொல்லுங்க. இந்த இமேஜ் நம்ம கேப்சர் பண்றது வந்து லைவ் இமேஜா இல்லனா வந்து ஜஸ்ட் லைக் ஐ மீன் கிரெடென்ஷியல் பேசிஸ்ல இருக்குமா, இல்லனா வந்து சேஞ்சஸும் சேர்த்து எடுக்குமா அந்த பேக்கப்பா? ஓகே, நான் உங்களுக்கு அந்த உங்களுடைய டவுட் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துறேன். டாக்கர் ரன்னு -itd -name test1 ஓகே -port சும்மா 80 தென் என்ன இமேஜ் நம்ம பேக்கப் எடுத்தோம், கண்டெய்னர் பேக்கப் இதானே. இந்த இமேஜ் வச்சு நான் என்ன பண்றேன், test1ன்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். ஓகேவா, எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாக்கர் எஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், ரன் ஆகுதா? எப்படி நீங்க எப்படி வந்து அந்த டாக்கருக்குள்ள லாகின் பண்ணுவீங்க, டாக்கர் exec -it
ஸ்பேஸ் எது அந்த இப்ப நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணது ஐடி இதுதானே ஃபர்ஸ்ட்ல இருக்கு சார். கொடுத்துட்டு Yeah. ஸ்லாஷ் பின்னு ஸ்லாஷ் பேஷ் பேஷ். லாகின் பண்ணிட்டுனா எஸ் சார். ஓகே. நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். எந்த ஃபோல்டர்ல கிரியேட் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். சிடி யூசரு, சிடி Local. லோக்கல், இங்க சம் ஹெச்டி டாக்ஸ் h3 docs. உள்ள எதனா இருக்கா? இல்ல சார். ஏன் இல்ல? ஏன்னா நம்ம அதை இங்க கிரியேட் பண்ணல, வேற கண்டெய்னர்ல கிரியேட் பண்ணோம். எந்த கண்டெய்னர்ல கிரியேட் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். வால்யூம் பேக்கப். இது சரி. கண்டெய்னர் வந்து வால் வால்யூம் பேக். கண்டெய்னர். ஓகே. வால்யூம் பேக் வால் வந்து கண்டெய்னர்ல image கிரியேட் வால் பண்ணோம். கண்டெய்னர் இதுதானே? கிரியேட் பண்ணோம். எஸ் சார். இதுதானே சொல்றீங்க? ஓகே. எஸ் சார். நான் என்ன பண்றேன், எக்ஸிட் பண்ணிடுறேன் இங்க இருந்து. ஓகேவா? டாக்கர் exec ஐஃபன் ஐடி கொடுத்துறேன். ஸ்லாஷ் பின்னு Bin ஸ்லாஷ் bash. பேஷ் கொடுக்குறேன். அந்த கண்டெய்னருக்குள்ள வர போயிட்டேன். ஓகேங்களா? சேம் சிடி ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் local லோக்கல் தென் ஹெச்டி slash ht docs. எனக்கு இங்க என்ன இருக்கு? இருக்கு சார். ஃபைல் இருக்கு. ஃபைல் இருக்கா? இந்த கண்டெய்னர் தானே நான் இமேஜை கன்வெர்ட் பண்ணேன். கரெக்ட் தானே? இல்ல வேற Correct எதனா sir. நான் கிரியேட் பண்ணனா? இல்ல சார், இதை தான் நம்ம இமேஜா பேக்கப் எடுத்தோம். செக் பண்ணலாமா? ஆனா, அப் ஏரோ பிரஸ் பண்ணி வரல. ஓகே, இங்க இருந்து எக்ஸிட் ஆனாதான் வரும். ஒரே நிமிஷம். இங்க இருந்து நான் எக்ஸிட் ஆயிடுறேன். டாக்கர் கமிட் 60 அப்படின்னு பண்ணிருக்கேன். 60ன்றது என்னது? எந்த எந்த டாக்கர் இமேஜ்? இந்த டாக்கர் இமேஜ் தானே? அது ஆமாங்க சார். ஏன் அப்போ வரல? நம்ம இமேஜ் லெவல்ல மட்டும் பேக்கப் எடுத்தோமா சார்? என்டையர் லெவல்ல எடுக்கணுமோ? ஐடிடி விட்டுட்டோம் சார். Watch it too. It's not available. Okay. Just a second. யூசர் எஸ்பின் எங்கேயாச்சும் கான்ஃபிகர் ஆயிருக்கா பாருங்க. யூசர் எஸ்பின்ன்றது சார் யூசர் எஸ்பின் இங்க இருக்கு சார். வெயிட் இங்க இருக்கு சார். ஸ்லாஷ் யூசர் எஸ்பின். இல்ல சார், மேல மேல போங்க சார். இல்ல இல்ல இங்க இருக்கு. வாட்ச் 2க்குள்ளாரே லாகின் ஆகணும். ஏன் ஆகலன்னு தெரியல. ஒரே நிமிஷம். PID ஃபைல் இந்த இது என்வாயன்மெண்ட் நான் இன் கேஸ் உள்ளார வந்து நான் போட்டிருந்தேன், எனக்கு என்ன ஆகும்? ஐ கேன் ஏபிள் டு லாகின் லைக் திஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு கண்டெய்னரை பேக்கப் எடுத்தா என்னதான் போறோம்? அப் டு இமேஜா தான் வருது சார். கண்டெய்னர் வரல. இல்ல அப் டு இமேஜா வரும். ஓகேங்களா? ஓகே. அந்த இமேஜ்ல என்னென்ன இருக்கும்? நம்ம எந்த இமேஜ் எடுக்கிறோமோ அந்த இமேஜுக்குள்ள இருக்கிற கண்டெய்னர் வரணும். ஆனா வரல. எந்த கண்டெய்னர் எடுக்கிறோமோ அதுக்குள்ள இருக்க சாஃப்ட்வேர் மட்டும் தான் உங்களுக்கு என்னவா வந்திருக்கு? ஒரு இமேஜா வந்திருக்கு. கரெக்டா? ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம மவுண்ட் பண்ணல, அங்க எனக்கு சாஃப்ட்வேர் வந்துச்சா? இல்ல, டேட்டா வந்துச்சு சார். கைஸ், உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? மவுண்ட்டுக்கும் இதுக்கும். இதுவும் பேக்கப் தான் எடுக்கிறீங்க, அதுவும் என்னதான் பண்றீங்க? பேக்கப் தான் எடுக்கிறீங்க.
ஓகேங்களா? அங்க என்ன பேக்கப் எடுத்தீங்க? இங்க என்ன பேக்கப் எடுக்குறீங்க? டாக்கர் வால்யூம்ல சார். நீங்க பேக்கப் எடுக்கிறது டேட்டாவ. ஓகேவா? இந்த டாக்கர் கமிட்ல நீங்க பேக்கப் எடுக்கிறது உள்ள இருக்க ஒரு கண்டெய்னர் இமேஜ். ஓகேங்களா? ரன்னிங் அப்ளிகேஷன் அந்த கான்ஃபிகரேஷன் அத தான் நீங்க என்ன பண்றீங்க? பேக்கப்பா எடுக்குறீங்க. டேட்டாவ எடுக்கல. டேட்டாவ நீங்க எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மவுண்ட் பண்ணணும். வால்யூம் கிரியேட் பண்ணி வால்யூம்ல டேட்டாவ பேக்கப் எடுப்பீங்க. கிளியரா? ஒரு கண்டெய்னரோட டேட்டாவ எப்படி பேக்கப் எடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, டாக்கர் வால்யூம். ஓகேங்களா? ஒரு கண்டெய்னர இருக்க அப்ளிகேஷன எப்படி நீங்க பேக்கப் எடுப்பீங்கன்னா, டாக்கர் கமிட். கைஸ் கிளியரா? சார் இன்னொரு முறை சொல்லுங்க சார். இப்போ நான் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க டேட்டாவ நான் பேக்கப் எடுக்கணும்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, வால்யூம் கிரியேட் பண்ணுவேன். டாக்கர் வால்யூம் கிரியேட் பண்ணி, மவுண்ட் பண்ணி அந்த டேட்டாவ வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய லோக்கல் சர்வர்ல வைப்பேன். கிளியரா? அது வந்து ஓகே. டேட்டாக்கு. ஓகே நான் சார். உள்ள அங்க எங்கேயாச்சும் உங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் வந்துச்சா? நான் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்லாம் உங்களுடைய லோக்கல்ல வந்துச்சா? இல்ல சார். நம்ம பண்ண டேட்டா மட்டும் தான் வந்துச்சு. டேட்டா மட்டும் தான் வந்துச்சு. கிரியேட் பண்ண டேட்டாவ ஃபைல் அப்ப மட்டும் நீங்க தான் எதுல வந்துச்சு. ஹேண்டில் பண்ணுவீங்க? வால்யூம் டேட்டா பேக்கப்க்கு வால்யூம் கான்செப்ட். வால்யூம். ஓகேங்களா? நீங்க உள்ள இருக்க அப்ளிகேஷன் இதெல்லாம் வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கமிட் யூஸ் பண்ணணும். டாக்கர் கமிட். ஓகேங்களா? கிளியரா? இது 2ம் கிளியரா ஓகே நம்ம சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இமேஜ் எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம டாக்கர் கமிட்லயே வந்து இமேஜ் தானே சார் நமக்கு பேக்கப் ஆச்சு. இல்லங்க. கண்டெய்னர வந்து கண்டெய்னருக்குள்ளார இப்ப நான் அதான் அதுக்கு தான் இன்ஸ்டால் பண்ணி காமிச்சேன். விம்ன்றத நான் இன்ஸ்டால் பண்ணனா? எஸ் சார். புதுசா ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ ஒண்ணு நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. ஓகேங்களா? அந்த என்டையர் கண்டெய்னருமே நீங்க இமேஜா கன்வெர்ட் பண்ணி எடுக்குறீங்க. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணீங்க? டாக்கர் ஃபைல்ல இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? டாக்கர் ஹப்ல இருந்து எடுத்திருக்கோம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு கண்டெய்னர் இருக்க அப்ளிகேஷனே நான் என்ன பண்ணியிருக்கேன்? அதுல இருக்க கான்ஃபிகரேஷன் அப்படியே எடுத்து ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எஸ். லைக் ஏஎம்ஐ. நீங்க எக்ஸிஸ்டிங்கா ஒரு ரன் ஆயிட்டு இருக்க விஎம்ம இமேஜா கன்வெர்ட் பண்ணுவீங்க. பார்த்திருக்கீங்களா? எஸ் சார். அஜூரா இருந்தா விஎம் என்ன பண்ணுவோம்? ரன்னிங் விஎம்ம இமேஜா எடுப்போம். ஓகேங்களா? இன் கேஸ் நீங்க ஏடபிள்யூஎஸ்ஸா இருந்தா ரன்னிங் விஎம்ம என்னவா எடுப்போம்? ஏஎம்ஐயா எடுப்போம். பார்த்திருக்கீங்களா? எஸ் சார். அந்த மாரி தான் இப்ப நான் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. ஆனா அதுல வால்யூம்ஸோட வரும். ஓகேங்களா? ஏன் இங்க வால்யூம்ஸ் எஸ். வரல நீங்க கேட்கக்கூடாது. ஓகேவா? இது இதோட ஜஸ்ட் கான்செப்ட் இப்படி அப்ளிகேஷன தான். மட்டும் தான் பிக் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. இப்போ எனக்கு இவ்ளோ இமேஜஸ் இருக்குல்ல. ஓகேங்களா? இந்த இமேஜ நான் பேக்கப் எடுக்கணும். 2 வே இருக்கு. ஓகேங்களா? பேக்கப் எடுக்கிறதுல 2 வே இருக்கு. நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம் 1. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா, இந்த இமேஜ ஓகேங்களா, எனக்கு என் லோக்கல்ல வரணும். எப்படி வர வைப்பீங்க? இப்போ நான் வால்யூம்ன்ற ஃபோல்டர்ல இருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ஃபைல் இருக்கா? டாக்கர் எ ஃபைல் இ ஒண்ணு இ இருக்கு சார். டாக்கர் ஃபைல் மட்டும் தான் இருக்கு. வேற எதனா இமேஜஸ் எங்கனா இங்க இருக்கா? இல்ல என்னோட சார். லோக்கல் சர்வர்ல இருக்கா? இல்ல. இல்ல. இப்ப நான் கொண்டு வரணும்னு நெனைக்கிறேன். எப்படி கொண்டு வரணும்னா, டாக்கர் சேவ் -o பேக்கப் டாட் டார் ஃபைல். என்ன ஃபைலா வேணும் எனக்கு? டார் ஃபைலா வேணும். எந்த இமேஜ் வேணும்? இந்த வால்யூம் பேக்கப்ன்ற இமேஜ் வேணும். குடுத்தனா ஏன் கரெக்ட்டான கமாண்ட் தானே ஏன் இவ்ளோ டைம் எடுக்குது? ஓகே. எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப எல்எஸ் போட்டனா எனக்கு என்ன இருக்கு பாருங்க. பேக்கப் டாட் டார்னு ஒரு ஃபைல் வந்துருச்சு சார். ஃபைல் வந்துருச்சு. கரெக்ட்டா? ஒரே நிமிஷம். டாக்கர் பிஎஸ் போட்டு டாக்கர் ஆர்என் அண்ட் எஃப். நான் எல்லா கண்டெய்னரையுமே ஸ்டாப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நான் இப்ப வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு இமேஜ டெலிட் பண்ண போறேன். ஓகேங்களா? அந்த இமேஜ டெலிட் பண்ணா என்ன ஆகும்? ஓகே. இப்ப நான் இந்த வால்யூம் பேக்கப் இருக்கு இல்லையா? நான் பேக்கப் எடுத்தது அந்த இமேஜ் தான். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்? அந்த இமேஜ டெலிட் பண்ண போறேன். எப்படி இமேஜ் டெலிட் பண்ணுவீங்க? டாக்கர் RMI தென் யூ கேன் ஏபிள் டூ அந்த புரொவைட் இமேஜ் யுவர் நேம் இமேஜ் நேம் ஆர் இமேஜ் ஐடி. 2மே ஒர்க் ஆகும். என்ன ஆச்சு பாருங்க. unable to delete இல்ல. cannot be Dependent? image as a different child images. ஓகே. நான் என்ன பண்றேன்? இருக்கிற எல்லா இமேஜுமே ஒரு இமேஜா டெலிட் பண்றேன். இப்ப கீழ ஒரு இமேஜா இருக்குல்ல, அத டெலிட் Yes, பண்றேன். sir. ஓகேவா? ஏன்? இதுதான் என்ன சொல்லுது அது? எத டிபெண்டன்ட் இமேஜ்ன்னு சொல்லுது? அத ஃபைண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். child image சொல்லு சார். இது என்ன இல்ல சொல்லுது? நம்ம டாக்கர் RMI விட்டுட்டோம். டாக்கர் RMI
இப்போ எனக்கு இது ரன் ஆயிடுச்சா? ஓகே. டெலீட் ஆயிடுச்சு சார். இப்போ நான் இன்னொன்னு அதை நான் டெல் பண்ணி பார்க்குறேன். அப்பவும் எனக்கு ஆகல. அப்போ இது என்ன இல்ல? இது சைல்டு இமேஜ் இல்ல. சைல்டு இல்ல. அதுவே இப்ப பாருங்க. டாக்கரு, RMI இந்த இமேஜ் டெல் பண்ண போறேன். ஓகே. என்னாச்சு? delete ஆயிடுச்சா? ஆகி டெலீட் ஆயிடுச்சு சார். அடுத்தது இந்த Fன்றது தான் நம்ம வால்யூம் பேக்கப். இப்ப டெல் இப்போ பண்ணா எனக்கு டெலீட் என்னாச்சு? ஆயிடுச்சு. டெலீட் உங்களுக்கு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இந்த வால்யூம் sir. பேக்கப்பை வச்சு தான் நான் என்ன பண்ணேன்? ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? அந்த கண்டெய்னர் பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணேன்? இந்த இமேஜ் எடுத்தேன். ஓகேங்களா? ஆனா இந்த இமேஜ் என்ன ஆயிடுச்சு? எனக்கு டாக்கரு இன்டர்லிங்க் ஆயிடுச்சு. பண்ணிடுச்சு. டேக் ஆயிருக்கு. கிளியரா? ஏன்னா நான் இது பேக்கப் எடுத்தேன் இல்லைங்களா? அந்த கண்டெய்னர்ல என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தேன்? வால்யூம் பேக்கப் அப்படின்ற இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கிளியரா? இந்த மாதிரி sir. கோரிலேட்டர்ல நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேங்களா? திஸ் இஸ் அ சைல்டு அந்த ட்ரீ ஃபார்மேட் சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பேரண்ட் அண்ட் சைல்டு ஃபார்மேட்டிங், ட்ரீ ஃபார்மேட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு லூப். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த வால்யூம் பேக்கப்ன்றதையே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். யாரோ ஒருத்தன் டெலிட் பண்ணிட்டான் என் டீம்ல. ஓகேங்களா? ஓகேவா? என்கிட்ட இல்ல. இப்போ எனக்கு அந்த இமேஜ் வேணும். நான் அன்பார்ச்சுனேட்டா என்ன பண்ணல? டாக்கர் ஹப்லயும் அந்த இமேஜ் போடல. ஓகேங்களா? அப்ப நான் எப்படி பேக்கப் எடுத்துட்டு வர்றதுன்னா, நான் இங்க டார் ஃபைல வச்சிருந்தேன்ல, அந்த டார் ஃபைல நான் என்ன பண்ண போறேன்? இப்ப பேக்கப்பா செட் பண்ண போறேன். டாக்கர் லோடு -i பேக்கப் டாட் டார் இப்படி என்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு என்ன ஆகுது பாருங்க. டார் அன்டார் ஆகுது. ஓகேவா? இப்ப போயிட்டு நான் டாக்கர் இமேஜஸ் கொடுத்தேன்னு வைங்க. எனக்கு என்ன ஆச்சு? வால்யூம் பேக்கப்னு ஒரு இமேஜ் வால்யூம் வந்துச்சா? பேக்கப் வந்துருச்சு. எஸ் சார். கிளியரா? அப்போ நீங்க கண்டெய்னரை உங்களுடைய லோக்கல்ல பேக்கப் எடுக்கணும்னா மவுண்ட் யூஸ் பண்ணுவீங்க. வால்யூம் அண்ட் மவுண்ட். ஓகேவா? ஒரு இமேஜ உங்க லோக்கல்ல நீங்க பேக்கப் எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? டாக்கர் சேவ்ன்றதை யூஸ் பண்ணுவீங்க. கிளியரா? சார். இப்போ அந்த இமேஜுக்கு உள்ள இருக்கிற கண்டெய்னர் இருக்குமாங்க சார்? கண்டெய்னர்ல இருக்காதுங்க. நம்ம இமேஜ் தானே பேக்கப் எடுத்தோம் டார் ஃபைல்ல. ஓகே. ஓகே சார். கிளியரா எல்லாருக்கும்? சார் இப்போ நம்ம கண்டெய்னருக்குள்ளார தான் நம்ம டேட்டா வச்சுக்குவோம். இமேஜ் பேக்கப் எடுத்து என்ன பண்ண போறோம்? கண்டெய்னர் எதை வச்சு கிரியேட் பண்ணீங்க? சார் ஆல்ரெடி Image நம்ம வச்சு create கிரியேட் பண்ண கண்டெய்னரே டெலீட் ஆயிடுச்சு. டேட்டாவே போயிடுச்சு. அப்ப இந்த இமேஜ கிரியேட் பண்ணாலும் டேட்டாக்கு நம்ம எங்க போவோம்? டேட்டா உங்களுக்கு அதுதான் மவுண்ட் பண்ணுவீங்கல்ல? இப்ப மவுண்ட் பண்ணலன்னா அவ்வளவுதான் டேட்டா லாஸ். அவ்வளவுதான். மவுண்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அது எப்படி Okay. மவுண்ட் பண்ணாம இருக்கும்? சரி டேட்டா சார். பேக்கப் கண்டிப்பா பண்ணும். இது எல்லாமே நம்ம வந்து Kubernetesல வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே சார். So there Clear are ஆ? two types. Image தனியா நம்ம பேக்கப் எடுக்கலாம் and டேட்டா தனியா பேக்கப் எடுத்துக்கலாம். ஆமா, ஆமா. ஓகே. நீங்க இமேஜ் தனியா எடுக்கலாம். கண்டெய்னர் தனியா பேக்கப் எடுக்கலாம். ஓகேங்களா? நான் பேக்கப் எடுக்கிறதுலயே 3 விதம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டாக்கர் ஹப்ல நீங்க பேக்கப் எடுக்கிறது. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து லோக்கல்ல உங்களுடைய லோக்கல் சர்வர் யூஸ் பண்ணி பேக்கப் எடுக்கிறது சொல்லியிருக்கேன். பேக்கப் அண்ட் ரெக்கவரி. ஓகேவா? ஓகே. சரி Clear ஆ? இப்போ இமேஜ பேக்கப்பா எடுக்கிற ஃபைல்ஸ் வந்து அந்த டைம் மட்டும் இருக்கிற பேக்கப் மட்டும் தான் எடுக்குமா இல்ல ஃபியூச்சர்ல அப்டேட்டட் ஒன்ஸும் வந்து லைவா கேப்சர் பண்ணுமா சார்? இப்போ நீங்க எப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கப் டாட் டார் இந்த சேவ் கமெண்ட் குடுக்குறீங்களோ அப்பலாம் உங்களுக்கு பேக்கப் எடுத்துட்டே இருக்கும். சேவ் குடுக்கலாம் உங்களுக்கு பேக்கப் எடுக்காது. ஒண்ணு நீங்க சேவ் பண்ணணும். சேஞ்சஸ் மட்டும் தான் பேக்கப் எடுக்கும் இல்லையா? இல்லங்க. இந்த என்டையர் இமேஜுமே பேக்கப் எடுத்துருங்க. இதுல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே பேக்கப் எடுத்துரும். சார் இப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா, இப்ப பேக்கப் டாட் டார் நீங்க அத பேக்கப் எடுத்துட்டீங்க இன்னைக்கு. திருப்பியும் ஆமா. நாளைக்கு இதே வால்யூம் வந்து பேக்கப் டாட் டார் எடுத்தோம்னா, இப்போ இன்னைக்கு எடுத்த பேக்கப்க்கும் நாளைக்கு எடுத்த இல்ல. பேக்கப்க்கும் ஒரு நாளைக்கு எடுக்கிற பேக்கப்ல என்ன அந்த இமேஜ்ல என்ன இருக்கோ அதான் வரும் உங்களுக்கு. இப்போ இன்னைக்கு பேக்கப் டாட் டார் எடுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்குள்ளார என்ன Yes, sir. பண்றான்? என் டாக்கர் ஃபைல்ல 2 சாஃப்ட்வேர் புதுசா இன்ஸ்டால் பண்ணிடுறான். கிட் அந்த Okay. மேவன் சொல்லிட்டு. ஓகேவா? அத என்ன பண்றான்? இமேஜ கிரியேட் பண்றான். அப்படின்னா என்னுடைய பழைய பேக்கப் டாட் டார் ஃபைல்ல என்ன இருக்காது? அந்த கிட்டும் புதுசா இன்ஸ்டால் பண்ண மேவனும் இருக்காது. ஓகேங்களா? நீங்க நாளைக்கு என்ன ஆமா sir. பண்ணணும்? மறுபடியும் பேக்கப் டாட் டார் ஃபைல கிரியேட் பண்ணணும். கிளியரா? ஓகே. ஓகே சார். அப்ப வேற நாளைக்கு ஏதாச்சும்? எடுக்கும்போது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஜாவா இருக்கு சார். ம். இன்னைக்கு ஓகே. நான் பேக்கப் எடுத்துட்டேன். பேக்கப் டாட் டார். அப்ப அதுல ஜாவா இருக்கு. ஆமா. நாளைக்கு நான் வந்து கிட்டும் மேவனும் போடுறேன். நாளைக்கு நான் அத பேக்கப் எடுக்கும்போது கிட்டும் மேவனும் மட்டும் இருக்குமா? இல்ல அதுல ஜாவாவும் இருக்குமா சார்? கிட் மேவன் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஓகே சார். கரண்ட்
இமேஜ்ல என்ன இருக்கோ அதை தான் நான் பேக்கப் எடுக்கிறேன். நான் என்டையர் இமேஜ் தாங்க பேக்கப் எடுக்கிறேன். அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் எடுக்கல. அப்ப கிளியரா? வந்து இன்கிரிமெண்டல் பேக்கப் மட்டும் தான் இது எடுக்கும், நாட் ஃபுல் பேக்கப். இன்கிரிமெண்டல் பேக்கப் கிடையாது இது. அப்படிங்களா? புரியல. இல்ல Incremental ஆக்சுவலா backup கரண்டா கிடையாது. என்ன இருக்கோ அது மட்டும் தான் இது பேக்கப் எடுக்குது. பட் நமக்கு அந்த ஓல்டு பேக்கப் சப்போஸ் நீட் இருந்தா நம்ம தனியா எடுத்துக்கணும்ல சார். தனியா அத நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, நேத்து டார் ஃபைலும் எனக்கு வேணும், நேத்து இமேஜும் வேணும், இன்னைய இமேஜும் வேணும்னு கேக்குறீங்க. கரெக்ட்டா? அப்படி கேட்க வரீங்களா? அப்படின்னா நீங்க டார் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது டேட் வச்சு கிரியேட் பண்ணணும். லைக் நான் இந்த மாதிரி டார் ஃபைல் கிரியேட் பண்றேன் இல்லைங்களா? நான் என்ன பண்ணுவேன்? பேக்கப் இன்னைக்கு என்ன? டிசம்பர் 12 அப்படின்னா இப்படி வச்சுட்டு நான் கிரியேட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 12க்கு கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் டே 13க்கு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? மோஸ்ட்லி அப்படி பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இப்ப என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ்ல என்ன ஒரு வால்யூம் என்ன ஒரு இமேஜ் இருக்கோ அதுதான் என்னது லேட்டஸ்ட் இமேஜ். அதை தான் நீங்க பேக்கப் எடுக்க போறீங்க. ஓகேங்களா? ஓல்டு இமேஜ் வேணும்னா மேக்ஸிமம் நம்ம பேக்கப்ல எடுக்க மாட்டோம். அப்ப டாக்கர் ஃபைல்ல யார் எழுதுனாங்க? சேஞ்சஸ் பண்ணாங்கல்ல, அவன் தப்பா சேஞ்ச் பண்ணிருப்பானா? கண்டிப்பா தப்பா சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டான்ல டாக்கர் ஃபைல்ல. ஓகே, இது எல்லாருக்கும் ஃபைன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டாக்கர் லாகின் பார்த்துடலாம். திஸ் இஸ் த லாஸ்ட் திங். வாட் இஸ் யூசேஜ் ஆஃப் டாக்கர் லாகின்? கைஸ், டாக்கர் லாகின் எனி ஐடியா? நோ சார், நோ ஐடியா. ஐயோ, டாக்ஸ் டாட் ஆன்சிபிள் போயிட்டுனா ஒரே நிமிஷம். டாக்ஸ் டாட் டாக்கர், இதுதான் என்னது அஃபிஷியல் வெப்சைட் ஃபார். ஓகேங்களா? இங்க தான் நீங்க என்ன பண்ணணும்? யூசர் கைடு, ரெஃபரன்ஸ் எல்லாமே இங்க தான் நீங்க எடுக்கணும். ஓகேங்களா? கமெண்ட்ஸ் வேணுமா? இங்க போலாம். or else டாக்கர் லாகின் இங்க வருது பாருங்க. எல்லா கமெண்டும் டாக்கர் லாகின் எதுக்காக யூஸ் ஆகுது பாருங்க. டாக்கர் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? யூசர் நேம் கேக்குதா? நீங்க உங்களுடைய யூசர் நேம் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? இல்லைன்னா இருங்க, சாரி, டாக்கர் புஷ் பண்ண போறோம். ஓகேங்களா? டாக்கர் புஷ்க்கான ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டாக்கர் இமேஜ் புஷ் அப்படின்னு கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. டாக்கர் கண்டெய்னர் கமிட் அப்படின்னு கொடுத்து அவன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? கண்டெய்னரை கமிட் பண்றான். நெக்ஸ்ட் என்ன பண்றான் பாருங்க, டாக்கர் இமேஜ் டேக் என்ன பண்றான்? கைஸ் என்ன பண்றான் அவன்? ஃபர்ஸ்ட் டேக் செட் பண்றான். டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றான்? புஷ் பண்றான். எங்க புஷ் பண்றான்? registry.host, registry-host. ஓகேங்களா? அங்கதான் புஷ் பண்றான். இப்போ என்னுடைய நேத்து நான் உங்களுக்கு காமிச்சனா இல்லையான்னு தெரியலையே, ஒரு நிமிஷம் இருங்க. என்னுடைய டாக்கர் ஹப் ஓகே, இதுதான் நான் புஷ் பண்ணிருக்கேன். கரெக்டா? நான் என்ன செட் பண்ணி புஷ் பண்ணிருக்கேன் பாருங்க. டேக் நான் உள்ள போனேன்னா எனக்கான டேக் வரும். ஓகேங்களா? அப்ப என்னோட டேக் என்னது பாருங்க, தேவகுமரன் ஸ்லாஷ் அப்படின்றது என்னுடைய ரெப்போ. அதுக்கப்புறமா நான் சும்மா டேக் நேம் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதையே தான் நான் இப்போ ஒரு இமேஜுக்கு நான் செட் பண்ண போறேன்னு வைங்களேன். டாக்கர் இமேஜ் டேக், இது என்னது? ஏதோ ஒரு இமேஜ் நேம். கரெக்டா? அந்த இமேஜ் நேம் நான் என்ன பண்ணிருக்கேன்? ரிஜிஸ்ட்ரி ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். கரெக்டா? இதே போல தான் நான் இப்போ பண்ண போறேன். ஐ ஜஸ்ட் டூ த சேம் திங். ஓகேங்களா? ஹியர் ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன், கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் டாக்கர் இமேஜஸ் எடுத்துக்கிறேன். ஏன்? எனக்கு எந்த இமேஜை புஷ் பண்ணணுன்றதுக்காக. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட்? டாக்கர் இமேஜ் டேக். இது எதுக்காக பண்றோம்? ஒரு இமேஜை நான் ஃபர்ஸ்ட் டேக் பண்ண போறேன். ஓகேங்களா? கிளியரா? ஓகே, எந்த இமேஜை நீ டேக் பண்ண போறேன்னு கேக்குது. இந்த வால்யூம் பேக்கப்ன்றதை நான் டேக் பண்ண போறேன். ஓகேங்களா? என்னவா டேக் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ரிஜிஸ்ட்ரி ஹோஸ்ட் சம்திங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நான் என்னன்னு டேக் பண்ண போறேன்னா
தேவகுமரன் அப்படின்னு டேக் பண்ண போறேன். ஓகேவா? தேவகுமரன் ஒரே நிமிஷம். ஸ்லாஷ் என்னன்னு டேக் பண்ணலாம், வால்யூம் அப்படின்னு டேக் பண்றேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு டேக் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம டாக்கர் புஷ் பண்ணணும். டாக்கர் இமேஜை புஷ் பண்ணணும். டாக்கர் இமேஜ் புஷ் இஸ் எ கமாண்ட். அதுக்கப்புறமா நீங்க என்ன கொடுக்கணும்னா, நீங்க என்ன டேக் பண்ணீங்களோ அதை கொடுக்கணும். என்ன டேக் பண்ணனா, இங்க தேவகுமரன் வால்யூம் அப்படின்னு தானே டேக் பண்ண. இது அப்படிங்க கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது பாருங்க, என்ன ஆச்சு? கிளியர் பண்ண ட்ரை பண்ணுது. அடுத்தது என்ன சொல்லுது? ரெக்வெஸ்ட் ஆக்சஸ் டினைட். ஆக்சஸ் டினைட். ஏன்? anyone having any idea? லேட்டஸ்ட்னு மறுபடியும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதே போல நான் என்ன பண்றேன், இங்கேயும் லேட்டஸ்ட்னு கொடுக்குறேன். மறுபடியும் எனக்கு என்ன எரர் வருது மட்டும் பாருங்க. அது போயிட்டு என்ன பண்ணுது, டாக்கர் ஐயோல தேவகுமரன் ஸ்லாஷ் வால்யூம்னு எதனா இருக்கா அப்படின்னு தேடுது. ஓகேங்களா? ஏதாச்சும் இருக்கா? இல்ல. ஏதாச்சும் இருக்கா? இல்ல இல்ல. இப்போ நான் இந்த மாதிரி செட் பண்ணா என்ன வருது? need to valid reference to data. Yeah, it's a valid one. Just a second. தேவகுமரன் Yes. Image push. Oh, I think something will be happen. ஒரே நிமிஷம் இருங்க. எனக்கு அக்சஸ் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? சரி, ஒரு பப்ளிக் சார், ஸோ ஆக்சஸ் இருக்கும். யா, நான் 1 இயர்க்கு முன்னாடியே கிரியேட் பண்ணேன். ஜஸ்ட் a second. டாக்கர் புஷ் இந்த மாதிரி கொடுத்தா வரும். இதே தான் நானும் கொடுத்தேன். தேவகுமரன் ஸ்லாஷ் அப்பாச்சி இமேஜ் பேக்கப் டேக் நேம் சேம் தான் நான் டேக் செட் பண்ணேன். ஒரே நிமிஷம் இருங்க. தேவகுமரன் ஸ்லாஷ் லேட்டஸ்ட் குமரன் ஏன் வரல? ஓகே கேஸ், நான் இது மட்டும் செக் பண்றேன். ஓகேங்களா? டாக்கர் புஷ் மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்டேட் பண்றேன். ஓகேவா? வாட்ச்ன்றது ஒர்க்கா? இருங்க ஒரு நிமிஷம். Invalid reference format. Yes. This is a tag name. ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்கோம்? registry post 5000 my admin latest இப்படின்னா டேக் செட் பண்ணியிருக்கோம். என்ன டேக் செட் பண்ணியிருக்கோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புஷ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சேம் தான் நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தேவகுமரன் அப்பாச்சி பேக்கப். இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ. ஆர் எல்ஸ் டாக்கர் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணியிருக்கேனா? டாக்கர் லாகின் யூசர் நேம் கேட்குதா? யூசர் நேம் என்ன? ஓகே, சக்சஸ். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். தேவக்கும் அந்த ரிசோர்ஸ் அக்சஸ் பண்றதுக்கு டினைட்னு வருது. ஓகேவா? யா, இப்போ லோட் ஆகுது பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லாகின் பண்ணாதனால இது எடுத்து லாகின் பண்ணாததால எனக்கு ஒர்க் ஆகல. ஓகேவா? மேபி இப்போ எனக்கு புஷ் ஆன உடனே எனக்கு இந்த எங்க வரும், நம்மளுடைய சார் நீங்க டேக் பண்ணீங்களா அந்த கமாண்டை காட்டுங்களேன்.
ஒரே நிமிஷம் இது ரன் ஆகி முடிட்டு நமக்கு அந்த டேக் ஓகே சார். ஸ்லோ ஆயிட்டானா இப்போ எனக்கு இங்க வரும் ஓகேங்களா அப்லோட் ஆச்சுன்னா புஷ்டுன்னு வருது யா புஷ் ஆயிடுச்சு நான் ஜஸ்ட் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி மட்டும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் வந்துருச்சா எஸ் சார். டேக் எப்படி பண்ணனா ஜஸ்ட் இதே தான் ஓகேங்களா தேவகுமாரன் புஷ் அதுக்கு முன்னாடி டேக் பண்ணியிருப்பேன் இதுதான் டேக் டாக்கரு இமேஜ் டேகு எந்த இமேஜ் நேமோ அந்த இமேஜ் நேம் நீங்க என்ன டேக் கொடுக்குறீங்களோ அந்த டேக் திஸ் இஸ் த டேக் நேம் ஓகேங்களா நீங்க இங்க என்ன டேக் நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் உங்களுக்கு இங்க பப்ளிஷ் ஆகும் கிளியரா இங்க அந்த லேட்டஸ்ட்ன்றது எங்க வந்திருக்கு சார் அங்க டாக்கர் ஹப்ல உள்ள போனீங்கன்னா வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் வரும் கிளிக் பண்ணா உள்ள வரேன் டேக்ல என்ன இருக்கு லேட்டஸ்ட்னு வந்திருக்கா எஸ் சார். இதுவே நீங்க வெர்ஷன் கொடுக்கணும் இங்க வெர்ஷன் கொடுக்கலாம் தட்ஸ் இட் லேட்டஸ்ட் பதிலா என்ன கொடுக்கலாம் வெர்ஷன் 1.0 1.1 அப்படின்னு நீங்க கொடுத்துட்டே போகலாம் தட் அப் டு யுவர் விஷ் ஓகேவா கைஸ் கிளியரா ஓகே சார். okay guys that's it for today class ஓகேங்களா we will meet for Monday Kubernetes ஓகேங்களா